கத்துறது. ரியலி வெளியே போய் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 9 வருஷமா எக்ஸைட்டட் தான். இந்த எக்ஸைட்டடுக்கு மீனிங்கே தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் போகும்போது அப்புறம் தான் எக்ஸைட்டட்னா உற்சாகம் மாட்டேங்குது, உற்சாகமாக இருக்கணும் மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போகும்போது நான் பிஃபோர் அட்மிஷன் அப்போது போயிட்டு உட்கார்றேன். எல்லாம் கத்துறாங்க, ஏதோ கத்துறாங்க, ஆனால் என்ன கத்துறாங்கன்னு எனக்கே தெரியல. ஓகே, சில பேருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். இப்போ இருக்கா? இருக்கும், சத்தியமா இருக்கும். Okay, really, I am very excited, and you all very proud of it. Brand new privilege. Mr. Alex, BBA படிச்சிருக்காரு. Mr. Mohan Raj, BSc படிச்சிருக்காரு. நான் லாஸ்ட் ஒரு ஈவெண்ட்ல நான் ஒரு பர்சன் கிட்ட கேட்டேன். மிஸ்டர் அலெக்ஸ் வந்து பிபிஏ படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிபிஏ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பிபிஏ படிச்சிருக்கேன், வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் எய்ம் அப்படின்னு கேட்கும்போது, நான் நெக்ஸ்ட் வந்து ஜாப் தேடணும் சார் அப்படின்னாரு. அவன் இந்த இயர் வந்து எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும், நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஜாப் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஜாப் சர்ச் பண்றியா? என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாரு. எப்படா ஜாப் சர்ச் பண்ணுவார்? படிச்சதே ஜாபை கொடுக்கறதுக்கு, ஆனால் ஜாபை சர்ச் பண்ணணும்னு ஒரு கேள்வி சொன்னார். எனக்கு புரியல. அப்புறம் தான் புரிய வச்சு உட்கார வச்சேன். ஓகே, பட் இன்னைக்கு அந்த மாதிரி 50 பேருக்கு மேல வாய்ப்பை கொடுத்துருக்காரு மிஸ்டர் பிபிஏ ஸ்டூடெண்ட் அலெக்ஸ் சார். அவருக்கு ஒரு கிரேட் கிளாஸ். அடுத்தது மிஸ்டர் மோகன்ராஜ். அவரு இந்த லெவல்ல மரண அடி அடிச்சுட்டு போயிட்டாரு இல்லையா? அது நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, இது நான் சின்ன வயசுல எனக்கு அது புரியல. நான் என்னைக்கு நான் டீம்சாஃப்ட் ஜாயின் பண்ணி நான் என்னுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் சம்பாதிச்ச பைசா என் அக்கௌண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2000 வந்து அதை நான் எப்ப என்ஜாய் பண்ணணும், அப்ப எனக்கு இருக்கு பாரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க, அப்ப புரியும். அது மாதிரி அந்த 2000 கிரெடிட் ஆன பேமெண்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது மாதிரி கண்டினியூ போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்மளுக்கு பயங்கர இன்ஸ்பால் பண்ணுவாங்க. அந்த தருணம் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி அவர் வாங்கின ஒவ்வொரு சின்ன விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது இங்க மிகப்பெரிய லெவல்ல சாத்தியம். அந்த மாதிரி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது சீக்கிரம் ஃபாஸ்டா ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தது பிரீமியர், அடுத்தது டிப்ளமேட், அடுத்தது டீசாப்ட்ல 12 லெவல் இருக்கு. அந்த 12 லெவலும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நிறைய லீடர்ஸ், மிஸ்டர் கனகராஜ் சார், நெக்ஸ்ட் சேகர் சார் எல்லாரும் பேசினாங்க. நிறைய ப்ரிவிலேஜ் லீடர்ஸ் எல்லாம் பேசினாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நான் ஈரோடு வந்தது மஞ்சள் இருக்கு இல்லையா, எங்க விவசாய குடும்பம் தான். மஞ்சள் ஏற்றிட்டு அந்த டாடா ஏசி இருக்கும், அது மேலே பின்னால் என்னை தூக்கி போட்டு வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் ஈரோடு வரேன். ஈரோடு நல்லா அப்பெல்லாம் சூடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். பட் அது ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கும், 13 வருஷத்துக்கு முன்னால வந்தது நான். அது மாதிரி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்போ மஞ்சள் ஏத்திட்டு வந்தோம், எங்களது மஞ்சள் இருந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஈரோடு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 2012 டீசாப்ட் சான்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு 9 வருஷம் முடிய போகுது. வெரி அமேசிங்கா செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம தான் ஃபியூச்சர் அப்படின்றத இங்க சும்மா கட்ஸோட இருக்கு. ஏன்னா
இதை உங்களுக்கு அப்புறமா நான் சில விஷயங்கள் சொல்றேன். நான் அந்த என்னோட சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் வந்து தருமபுரி. லாஸ்ட் 9 வருஷமா டீம்ஸ் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால என்னுடைய ஜர்னி காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல், நார்மல் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, விவசாயம் செஞ்சுட்டு இருக்க ஃபேமிலி, மாடு இருக்கும், மாடு பால் கறந்தால் தான் பைசா கிடைக்கும், அந்த மாதிரி ஜர்னி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலு படித்தோம். ஸ்கூல் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஊருக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு லாஸ்ட் எல்லாமே பிட் அடிச்சு தான் எழுதுவோம். எதுவும் வந்து சுயமாக படிச்சல எழுதுறது இல்லை. ஏன்னா அது என்னுடைய ஹேபிட். அது பிட் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸு. அந்த மாதிரி பிட் அடிச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். நாளைக்கு ஒரு எக்ஸாம்னா நான் தைரியமாக போவேன். என்ன காரணம்னா என் கையில் பிட் இருக்கும். ஓகே, எல்லாரும் பயந்து வருவான், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். என்ன காரணம்னா புக்கை கிளி பாக்கெட்டில் போட்டு தூக்கி போயிடும், அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் வச்சு எழுதலான்றது எனக்கு தெரியும். வேணா பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி டென்த்து வந்து பாஸ் ஆகுவேனா ஆக மாட்டேனா எனக்கே டவுட்டு. போயிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன், நான் என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு கோழி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுனா ஒரு யாருக்காவது உடம்பு சரியில்லாத போச்சு, இல்லை வேற எதுனா ப்ராப்ளம் அப்படின்னா சாமிக்கு போய் வேண்டிட்டு வருவாங்க இல்லையா. அது சரியானா அதை வந்து வேண்டுதல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஓகே, ஒரு சாமி தான் எல்லா வேலையும் பண்ணுது அப்படிங்குது. அப்போ நான் என்ன பண்ண, போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன், என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு 10வது நான் ஒரு கோழி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேண்டிட்டு வந்துட்டேன். 10th 253 மார்க்கு. பயங்கர மார்க் இல்லை, பயங்கர எக்ஸைட்மெண்ட், பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட். நான் பாஸ் ஆயிட்டேன். வீட்டுல ஒரே ஆச்சரியம். புக்கை தூக்கி வச்சாவே அவங்களே தூங்கிடுவேன். நான் புக்கை தூக்கி வச்சா தூங்கிடுவேன். அப்புறம் வந்து தட்டி எழுப்பி சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இவன் படிப்பானா இல்ல ஃபெயில் ஆவானா என்னன்னு தெரியல, நீ அப்படியா சாப்பிட்டாச்சு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. டெய்லி தேர்தல். இந்த மாதிரி தான் 10th பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் +1 +2, அப்புறம் கொஞ்சம் அதான் மிஸ்டர் மோகன் ராஜ் சார் சொன்னார் இல்லையா, 10th தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் 10th எக்ஸாம் முடிஞ்ச பின்னால அப்புறம் 12th தான் பெருசு எடுக்கேஷன் பண்றாங்க. இது பாஸ் ஆகலன்னா உன்னுடைய ஃபியூச்சர் போயிடும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் 12th 11th எண்டில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்தது லைஃப்ல. ஒரு அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவரு எனக்கு சொல்றாரு, ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துக்கூட. அப்போ நல்லா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார் பர்சனலா. அப்போ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங் வந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோம், இனிமேலாச்சும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 798 மார்க்கு +2. அப்போ வந்து 1200 எழுதுவோம் இல்லையா. இப்போ வந்து 600 சொல்றாங்க. அப்போ வந்து 1200. அப்போ அதை எழுதிட்டு லாஸ்ட் காலேஜ், வீட்டில் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடையாது. காலேஜ் படிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். பட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல கிடையாது. அதுக்கப்புறம் எங்க மாமா சொன்னாரு, எங்க மாமா கிட்ட கேட்டு எங்க அப்பா சொன்னாரு, காலேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விடுங்க, பிஎஸ்சி இங்கிலீஷ், பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு வச்சாரு பெரிய ஆப்பு. இங்கிலீஷே எனக்கு வராது, இவனை இங்கிலீஷ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு ஐயன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியாத உட்கார்ந்த ஆளு, கிராமர் தெரியாது, ஒரு எந்த இங்கிலீஷே எனக்கு அதெல்லாம் பார்த்தா நெருப்பு மாதிரி. நம்ம நெருப்புனா தொட்டா சுடும், அந்த மாதிரி இங்கிலீஷ் வாதியார் வந்தாவே +2 இருந்தாலும் 10th இருந்தாலும் செம்ம அலர்ஜி, அப்படியே உடம்பெல்லாம் இதாயிடும். வந்துட்டானா அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா நான் படிச்சது வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ +2 முடிச்சது வந்து அங்க நான் எல்லாருக்கும் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் எழுதி போட்டேன். அப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரே ஒரு
லாஸ்ட் சான்ஸ் கிடைச்சது கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ். அப்போ நான் எழுதி போட்டது அது எனக்கு வந்து 2 சான்ஸ் வந்தது. ஒன்று வந்து பிபிஏ, இன்னொன்று வந்து பிகாம். அப்போ அந்த நோட்டீஸ் வரும்போது என்னை கால் பண்ணாங்க. அப்போ நான் போயிட்டு அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு பிபிஏ இருக்குப்பா, பிகாம் இருக்கு, எதுவும் கட் ஆஃப் மார்க் இதுதான் உனக்கு. அப்புறம் எனக்கு அங்கே டிசிஷன் எடுக்க தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் அதாவது கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட நான் கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எது சார் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்? ஏன் கொஞ்சம் பிபிஏ வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், ஏன்னா நீ ஆல்ரெடி கொஞ்சம் அப்படி, அதனால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தியரி மாதிரி வரும், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போது பிகாம் ஈஸியாக இருக்குன்னா கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, அவருக்கு சொன்ன டிசிஷனை நானும் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஓகே பிகாம் போயிட்டு நான் சொல்லிட்டேன். காலேஜ் ஜாயின் பண்ணோம், படித்தோம். ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே +2 அந்த சப்ஜெக்ட் வந்தது, பாஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஆல் கிளியர். அங்கேயும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்க, என்னாலும் ஒன்றும் புரியல. பக்கத்தில் இவனை பார்த்து எழுதிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செம் கம்ப்ளீட் பண்ணோம். என்னை மிகப்பெரிய லெவலில் யோசிக்க வச்சது அந்த 2012. அப்போ நான் இப்போ என்எஸ்எஸ்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜில். அப்போ என்எஸ்எஸ்ல இருக்கும்போது எங்களெல்லாம் போலீஸ் டியூட்டி போலீஸ் இந்த எலெக்ஷன் டியூட்டி எங்களை ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு. அப்போ எனக்கு அந்த போலீஸ் கூட இருக்கும்போது பயங்கர ஒரு என்னோட போலீஸ் காக்கி சட்டை போட்டால் இவ்வளோ மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4 நாள் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கும்போது இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் டியூட்டி பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பயர் ஆச்சு. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், போனால் போலீஸாக தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்கிறேன். அவங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதுனாவே எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் இன்னும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, நீ செலவு பண்ணி நீ இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்போது கொஞ்சம் ஓகே நம்ம ஃபிசிக்கலாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஈவினிங் டைம் போயிட்டு திரும்ப வந்துடுவோம். அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு நாள் அந்த பிரேக் டைம், அந்த 11 o'clock பிரேக் விடுவாங்க. அந்த டைமில் எல்லாமே காலேஜில் உட்காந்துருக்கோம். அந்த காலேஜில் உட்காந்துருக்கிற டைமில் எனக்கு ஒரு பர்சன் கூப்பிட்றாரு. 3 ரோவில் அந்த சென்ட்ரல் ரோவில் நான் உட்காந்துருக்கேன். அவர் விண்டோ சைடு உட்காந்துட்டு அவர் என்னை இன்வைட் பண்ணுறாரு. கத்தி ஏன் தனியாக உட்காந்துருக்கேன், என்னை வா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, மிஸ்டர் யார் பிளான் மேடம் வெள்ளையம்மாள் மேடம், மிஸ்டர் சந்தோஷ் உங்களுக்கு பிளான் கொடுத்தாங்க இல்லையா, இதே சேம் பிளான் 2012 காலேஜ் கிளாஸ் ரூமில் எனக்கு 20 பேஜ் ஒரு புக்கில் எனக்கு அந்த பிளானை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள எனக்கு சொல்லி முடிக்கிறேன். அந்த பிரேக் டைம் அந்த கேப்ல எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, காசு கட்டணும். காசு இல்லாத அங்கே காலேஜோ கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவர் திடீர்னு 5 நிமிஷத்தை பேசிட்டு அப்புறம் எவ்வளோ பைசா கட்டணும் அப்படின்றாரு. நாம் ஒத்துக்குமா? நாம் எப்படிப்பட்ட ஆளு இல்லையா? நம்ம சும்மா இருந்தால் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். காசு கொடுக்குறதுல அவன் போவான். அந்த மாதிரி யோசிச்சுட்டு கண்டினியூவாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக புரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கண்டினியூவா என்ன விடல. அவர் காலேஜ் போனால் விட மாட்டாரு, கிளாஸ் பிரேக் டைம்ல விட மாட்டாரு, அப்புறம் கிளாஸ் முடிச்சு வெளியே பஸ்ஸுக்கு வருவோம் அங்கேயும் விட மாட்டாரு. எதனா ஒன்று இந்த சிஸ்டத்தை பற்றி சொல்லினே இருப்பாரு. எனக்கு எதுவுமே புரியாது. இவர் என்ன எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரியா சொல்லிட்டு போயிட்டேன். இல்லை ஆனால் பைசால என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் ஃப்ரீ கேப் விட்டாச்சு. என்னுடைய செகண்ட் ஷிஃப்ட் என்னுடைய பிரதரு அவன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவனை ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்ட் பண்ணி 2 டியூஸ் அப்படின்னு அவரு வீட்டுக்கு வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. அப்போதான் எனக்கு அவன் சொல்றான், அவன் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னான். அப்போ அந்த ஆக்சுவலி புரியும் போது இவன் எதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டு
அப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த டவுட் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு நான் கால் பண்ணி 6 மந்த்துக்கு முன்னாலே ஏதோ சொன்னி ஆனந்த் இந்த மாதிரி என்ன விஷயம் எங்கள் தம்பி அதே மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக்தி இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கலாம், படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கலாம், அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் நம்ம வீட்டில் தான் இருக்குது இல்லை, நம்ம வந்து அதிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கேஷன் பண்ணுறான். நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அதை பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் அவருக்கு சொல்கிறேன், ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், ஓகே நீ காலேஜ் வா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் திடீர்னு கூப்பிட்றாரு. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப மூணாவது டைம் எனக்கு பிளான் கிடைக்குது, ரீசார்ட்டோட பிளான். அப்போ பிளான் கொடுக்குறாங்க. அப்பயும் புரியாது என்ன பண்ணுவாங்க, எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செமினாருக்கு என்ன அந்த மூணாவது டைம் பிளான் கிடைச்ச அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல என்னை இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணும்போது நான் சண்டேல பிஸி, நம்ம வேலைலாம் வேற வேலை, பயங்கர பிஸியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் குருவி அடிக்கிறது, எங்கெங்கெல்லாம் காக்கா அடிக்கிறது, எங்கெங்கெல்லாம் திருட்டு வேலை செய்யறது, எங்கெங்கெல்லாம் கொயக்க அட்டை போடுறது, இந்த மாதிரி வேலையில தூந்துரும். அப்போ இவரை கால் பண்ணாங்க, ஒரு கேங்கா இருப்போம். என் வில்லேஜ்ல என்ன பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு இல்லையா, இந்த மாதிரி கேட்டகரினாங்க. அந்த டைம்ல அவங்க என்னை விடலை, டேய் இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு எங்கன்னா போறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கினாங்க. அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், அவருக்கு கால் அடிக்கிறாரு, நாங்க போக முடியல. அவர் திரும்ப கால் பண்ணாரு, நான் போக முடியல. கால் பண்ணாரு, போக முடியல. லாஸ்டா பசங்க போனை கட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ எனக்கு 0000 வீட்டில் மொபைல் கொடுத்துருந்தாங்க. அந்த எல்லோ கலர் டிஸ்பிளே நோக்கியால ஒரு மொபைல் வரும். அப்போல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆன மொபைல் இல்லையா, அது தூக்கி போட கூட உடையாது, அந்த மாதிரி மொபைல். அந்த மொபைல் தான் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதா கொடுத்தாங்க எனக்கு தெரியும். அப்போ அந்த மொபைல் தான் வச்சிருந்தேன். அப்போ எனக்கு கால் பண்றாரு, நானும் அட்டன் பண்ணதில்லை. அந்த ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட். லாஸ்டா ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஒரு டைம் அட்டன் பண்ணி அவர் எடுத்த உடனே ஒரே வார்த்தை சொன்னாரு, சக்தி நான் சொல்ற விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் நீ வரையா வரதில்லையா முடிவு பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவரு என்னுடைய லைஃப் பத்தி அவரு ஏன் பேசணும், லைஃப் பத்தி சில விஷயங்கள் பேசும்போது நான் லிசன் பண்ணேன். அப்போ இன்னைக்கு நீ உனக்கு தெரியும், நீ சண்டே டைம்ல கண்டிப்பா பசங்க கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் கேட்டேன், அவர் சொன்னபோது ஓகே, அவர் சொன்னபோது நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே பசங்க முக்கியம் இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகே அவங்க சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸ்கூல் சைக்கிள் இருந்தது, போயிட்டு வீட்டான ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூல் சைக்கிள் எடுத்து போயிட்டு ஸ்டாண்டில் போட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி போயிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் லேட்டு, பிளான் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சர்ப்ரைஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் என்ட்ரி ஆகிறேன். நான் என்ட்ரி ஆகிட்டு உட்காடுறேன். ஈவினிங் 6:30 7 மணி இருக்கும். 7 மணிக்கு ப்ரோக்ராம் முடியுது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பயங்கர பூஸ்ட் ஆகிட்டேன். நான் ஒரு என்னது கரண்ட்டை பிடிச்சா எப்படி இருக்கும், பயங்கர எனர்ஜி இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஓகே நம்ம எப்படியாவது இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியோ பணம் ரெடி பண்ணிடணும், ஏன்னா இது 3வது டைம் கிடைச்ச வாய்ப்பு, இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்ல முடிவு பண்ணிட்டு நான் வெளியே போறேன். நைட் ஒரு 8:30 மணி கரெக்டா பஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் இறங்குறேன். இறங்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சகுனி அங்க நிற்கிறாரு, எங்க அண்ணன். அப்போ எனக்கு கேட்கிறாரு, இவ்வளவு நேரம் எங்கதான் வர, இவ்வளவு நேரம் எங்க நான் ரோட்ல சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்புறம் தான் நான் சொல்றேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களை எல்லாம் பசங்களாம் வளர்க்கல, பொண்ணுங்களா வளர்த்துருந்தாங்க வீட்டுல இல்லையா. ஏன்னா 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, போனா பையன் கிட்ட போயிடுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கும், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம். அந்த மாதிரி அங்க வீட்டில்
அப்ப 8:30 மணிக்கு அங்க ரோட்ல பார்த்ததுனால இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன என்ன ப்ரோக்ராம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிள் இருந்து 2 பேரும் எடுத்து பேசிட்டு அப்படியே போனோம். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் உட்காந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, சத்தி இந்த மாதிரி 1000 பேர் எல்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்துருக்காங்க, நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் சரிப்பா, நீ சொல்றது ஆள் சேர்ந்த வேலை சொல்ற, அது நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே எவ்வளோ எனர்ஜியாக வரணும் அதெல்லாம் அங்கே வாஷ் அவுட் பண்ணிட்டார். அப்புறம் சொல்லிட்டு நீ சொல்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் லாஸ்ட் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் திருப்பதி எங்கிட்ட வந்து சப்போஸ் நான் சொல்றதை மீறி நீ பணம் கட்டினாலும் சப்போஸ் பணம் போயிடுச்சுன்னா நான் போயிடுச்சுன்னா அவன் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். 9:30 ஒரு ஏரி கரையில 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாரு. நான் இப்ப டிசிஷன் எடுக்கிறதா இல்ல இவர் சொல்றத கேட்கறதா இல்ல அங்க ஒரு 200 பேர் சொன்னாங்களா அவங்க சொல்றத கேட்கறதா, எதை கேட்கணும் அப்படின்னு நைட் போறேன். வீட்டுல போறேன், ஏன்டா அவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. நைட்டு சாப்பிட்டு படுத்து தூக்கம். எனக்கு மைண்டு ஃபுல்லா அதே ஓடிட்டு. ஒண்ணு இவர் சொல்றத கேட்கறதா, இவர் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு, ஒண்ணு அவர் சொல்றத கேட்கறதா இல்ல இவர் சொல்றத கேட்கறதா. 2 விதமா மைண்டுக்கு வந்துருச்சு. ஒண்ணு பைசா கட்டினா போயிடுமா, ஓடிடுவாங்களா, இல்ல ஏமாத்திடுவாங்களா, இல்ல பைசா கட்டினா நம்ம கத்துக்க முடியுமா, இதுல வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க, சம்பாதிக்க முடியுமா, எதை பண்ணனாலும் பணம் கட்டணும். அப்போ என்ன பண்றது புரியல. திரும்ப வெடிச்சா திங்கட்கிழமை நான் காலேஜ் போய் ஆகணும். காலேஜ் போனேன், 1 மணிக்கு காலேஜ் முடிஞ்சது. என்ன பிளான் கொடுத்த மிஸ்டர் ஆனந்தன் அவர் என்ன அப்படியே கேட்ச் பண்ணி ஆபீஸ் கூட்டு போயிட்டு சக்தி இந்த ப்ரோக்ராமா வந்து என்ன முடிவெடுத்து என்ன பண்ண ஃபாலோ பண்றாரு. திரும்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன கேட்கும் போது நான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் சொல்லலை, இந்த நைட் நடந்த விஷயம்லாம் நான் சொல்லலை. நீங்க ஸ்டாண்ட்ல எல்லாமே செஞ்சுட்டு போலாம், இது பண்ணலாம், அதுதான் சொல்லிட்டு போனேன். இப்போ நேற்று இருந்த எனர்ஜி மாதிரி நீ இல்லையே அப்படின்னு டவுட் வந்துச்சு அவரு. அப்போ அவரு ஏதோ சம்திங் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யார்கிட்டே உங்களுக்கு சொல்லியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவனுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் மறைக்கிறேன். அப்போ அவர் திரும்ப நோண்டி கேட்கும் போது நைட் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார். அந்த ஸ்டோரி என்ன பயங்கர இன்ஸ்பயர் பண்ணது. அப்புறம் சொன்ன அந்த ஸ்டோரி அதுக்கப்புறம் என்ன தெளிவா ஃபாலோ பண்ணாங்க. இண்டிவிஜுவல் ஒர்க்கு, டீம் ஒர்க் பத்தி தெளிவா புரிய வைக்கும் போது லைஃப்ல ஒரு பெரிய ஏதோ ஒரு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அப்போ டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு பைசா போனாலும் சரி வந்தாலும் சரி ஜாயின் பண்றது தான் அப்படின்னு எத்தனை பேர் நெகட்டிவ் பண்ணாலும் நெகட்டிவ் பண்ணணும் முடிவு எடுத்துட்டு போயிட்டு பைசா கேட்கிறேன். 3 நாளா கேட்கிறேன். 3 நாள் வீட்டுல கேட்கல, 3 நாளா தனியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன். யாருமே பைசா கொடுக்கல. 16 பேர் 17வது ஆளுகிட்ட அவர் சொல்றாரு, இன்னமே பைசா ரெடி பண்ணலையா, 500 கூட யாரும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. 100 கூட கொடுக்க மாட்டாங்க நான் அந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்புறம் சக்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், இல்ல ஆனந்த் நான் 16 பேர்கிட்ட கேட்டேன், பணம் எங்கேயும் கிடைக்கல, வாய்ப்பு இல்லை, என்ன பண்றதுக்கு தெரியல. அவர் சீனியாரிட்டி பத்தி சொல்றாரு, எதுவோ சொல்றாரு, என்ன சொன்னா வேலை நடக்கலையே
அப்புறம் நான் சொல்றேன், சக்தி இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்கா, முயற்சி எடுத்திருக்க. இப்ப இருந்து இப்ப நான் சொல்றதுக்கு மேல அதுக்கு மேல நீ எடுக்கிறது தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா சொன்னாரு பாரு. ஓகே போய் சார் மேல 16 பேர் தான் உங்களுக்கு தெரியுமா. இப்போ எங்க அண்ணாவுக்கு 2011 மேரேஜ் நடந்தது. 3000 இன்விடேஷன் அடிச்சாங்க, பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ அவரும் மேரேஜ் வந்திருந்தார். உங்க அண்ணாவுக்கு மேரேஜுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க? அப்ப 16 பேர் தான் உங்களுக்கு தெரியுமா, மீதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. நான் பேங்க் முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஓகே இதுக்கு மேலே யாருக்கு நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். நைட்டு 8 மணி. அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி கார்டு எனக்கு ஸ்கூலில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே டைரக்டா என்னுடைய மாமா கிட்ட போயிட்டு கேட்குறேன், மாமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், அதில் ஒரே டைம் தான் ஃபீஸ் கட்டுறது, மீது டைம்லாம் நம்ம எப்பயும் கட்டுறதில்லை, நம்ம லைஃப் லாங் படிச்சுக்க முடியும், அதுக்கு நம்ம ஒரு 7750 ரூபா ஃபீஸ் கட்டணும். நான் வீட்டில் கேட்கல, வீட்டில் ஆல்ரெடி பையன் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் புரிய வைக்கிறேன். சரி நான் கொடுத்துட்டா நீ எப்போ திரும்ப கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்குறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை அங்கேயே உட்காந்துட்டேன். கொடுத்துதான் மாமா கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் அவரு எனக்கு 4000 ரூபாய் அடுத்த நாள் காலையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பைசா எடுத்துட்டு போயிட்டு கிருஷ்ணகிரி ஆபீஸ்ல சீனியாரிட்டி பண்றேன். ஃபார்ம் ஃபில் பண்ணி மே 4 வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். அந்த டைம்ல நான் ரெஜிஸ்டர் பண்றேன், நியூஸ் ஆப்ல என்ட்ரி ஆகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்காலர்ஷிப் 1750 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்தது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2000 ருபீஸ் வாங்கி, அவனுக்கு கம்மியாக வந்தது, கொஞ்சம் பைசா ரெடி பண்ணி போட்டு கொடுத்தோம். அந்த பைசா வாங்கி எல்லாம் சேர்த்து நியூஸ் ஆப்ல என்ட்ரி பண்ணிட்டு அது 250 ரூபாய் கம்மியாக தான் பே பண்ணோம். 7500 தான் கொடுத்தேன், 250 இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஓகே, அப்போ கரெக்டா எனக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியாது, இன்டர்நெட் பத்தி தெரியாது, இன்டர்நெட் என்னன்னு தெரியாது, இன்டர்நெட் தெரியாது. அப்பெல்லாம் ப்ரௌசிங் சென்டர்ல போவாங்க, ஏதோ கூகுள்னு சொல்லுவாங்க, அதுல போனா எல்லாமே கிடைக்குதான்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு தெரியாது, பேசுறத கேள்வி கேட்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் வந்து ஆன்லைன் தானே இருக்கு. அப்போ அதை நான் பார்த்தேன், இது எப்படா படிக்கிறது எனக்கு ஒழுங்கா புரியல. அது ஜாயின் பண்ணிட்டேன், அப்ப பண்ணது என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் வந்து 10 ரூபாய் கொடுத்தா நம்ம 1 மணி நேரம், 20 ரூபாய் கொடுத்தா 1 மணி நேரம் நம்ம ப்ரௌசிங் பண்ணலாம், 10 ரூபாய் கொடுத்தா ½ hour ப்ரௌசிங் பண்ணலாம். கரெக்டாக நான் காலேஜ் முடிச்சுட்டு எங்க ஊருக்கு பக்கத்து வந்து அங்கே ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். அங்கே வந்து நான் டெய்லி 10 ரூபாய் கொடுத்துட்டு ப்ரௌசிங் போயிட்டு நான் வருவேன். என்னோட என்ட்ரி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எப்படி உள்ள கூகுள் என்ட்ரியா வருது, எப்படி நான் என்னுடைய பாஸ்வேர்டை லாகின் பண்றது எதுவுமே தெரியாது. அப்ப நான் என்னுடைய மிஸ்டர் ஆனந்தன் அவர் கால் பண்ணிட்டு, ஆனந்த் எப்படி எங்க போறது என்னன்னு எனக்கு தெரியல, மொத்த சிஸ்டம் என் கண் முன்னாடி இருக்குது, எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல, எனக்கு சொல்லு. ஓகே, ப்ரௌசிங் சென்டர் ஓனர் அவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கூகுளுக்கு எப்படி போறதுன்னு சொல்லு. கூகுளுக்கு போ, அப்புறம் நியூஸ் ஆப்னு டைப் பண்ணு, அப்புறம் வரும், அப்புறம் லாகின் பாஸ்வேர்டு போடலாம். அப்புறம் என்னுடைய யூசர் நேம் வந்து GS_92. ஓகே, GS போட்டேன், அண்டர்ஸ்கோர் எப்படி போடுறது அது தெரியல. அப்புறம் ஷிஃப்ட் முடிச்சு போடணுமா, அப்பெல்லாம் ஷிஃப்ட்னு தெரியாது, ஷிஃப்ட் காரணம் தெரியாது. அப்புறம் அதை முடிச்சு போடணும். அப்புறம் அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயமா லாகின் பண்றதுக்கே தெரியாது. ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், சாரி 3 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2014 நினைக்கிறேன், 13 அப்பதான் வந்து வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் வருது. வாட்ஸ்அப் அப்ப எனக்கு சொல்றாங்க, இங்க போட்டோ எடுத்தோம்னா இங்க வருமாப்பா உடனே, அது எப்படிப்பா அது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்திருக்குதான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எனக்கு புதுசு, அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அந்த டைம் 2013 நியூஸ் ஆப்டோட 12வது வருஷம் ஆனுவல் டே நடக்குது எங்க டெல்லியில. அப்போ இங்க ஒரு பையன் எனக்கு சொல்றான்,
நீ அங்கிருந்து போய் அனுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி அனுப்புறான். எனக்கு தான் போனே இல்லையே, நான் வச்சிருக்கிறது 1100 மொபைல், அதுல எங்க வாட்ஸ்அப் வரும். அப்புறம் 2016 தான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் மைக்ரோமேக்ஸ்ல 9500 ரூபாய்க்கு வாங்குறேன். டியூஸ் ஆஃப் அட்மிஷன் ஆகி 2012, 2013, 2014, 2015, 2016 தான் ஆண்ட்ராய்டு மொபைல் என் கைக்கு வருது, என் சொந்த பைசா. 2000 அப்பெல்லாம் நான் ட்ரெஸ் எடுக்கிறது இந்த ரோடு ஓரம் இருக்கும், இந்த கட்டுல போட்டு அது மேல துணியை போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அங்க வந்து 200 ரூபாய் கொடுத்தா 3 ஷர்ட் கொடுப்போம், பார்த்துருப்பீங்க. அந்த ஷர்ட் தான் எங்க ஷாப்பிங் மாலே, அதுதான் எங்களுக்கு மெயின் ஷாப்பிங் மாலே அதுதான். அந்த ரோடுகளில் தான் துணி எடுப்போம். 2012 ஃபர்ஸ்ட் ஷூ. இன்னைக்கு எனக்கு எந்த ஷோரூம் போனோம், நேற்று கூட ஷூ ஷோரூம் போயிட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணும். 400 ரூபாய் ஷூவை வாங்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அழுந்துட்டு இருக்கு. 2012 காலேஜுக்கு ஷூ போட்டு போனோம், எனக்கு ஷூ பிடிக்கும், அதனால ஷூ போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா கிட்ட கேட்கறேன், 400 ரூபாய்க்கு ஷூவா? நானே 110 ரூபாய்க்கு பேரகன் செப்பலை போட்டுக்கிறேன், உனக்கு 400 ரூபாய்க்கு ஷூ கேட்குதா, போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் அழுந்து சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு கூட்டு போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லி, எங்க அம்மா கிட்ட அப்படியே நைஸ் பண்ணி கொஞ்சம் வாங்கி, அப்புறம் அவங்க அப்படியே, ஏன்னா அந்த ஒரு விஷயம் அம்மா கிட்ட சொன்னா அது டக்குன்னு போச்சு வரும் இல்லையா, அது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கூட்டு போயிட்டு ஈவினிங் காலையில உட்கார்ந்தது ஈவினிங் வரைக்கும் அந்த வேலையும் செய்யல, வாங்கி கொடுத்தா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 8 மணிக்கு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க 400 ரூபாய் ஷூ. அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டியூசாக் ஜர்னி பண்ணோம். கரெக்டா நிறைய பேருக்கு நான் அப்ப டியூசாக் புதுசு, இது எப்படி செய்யுது என்ன பண்ணுறது எல்லாம் ஒவ்வொரு விஷயமா கற்றுக் கொடுத்தாங்க. 5 பேசிக்ஸ் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய எப்படி செய்யறது, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, நம்ம இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குது, இது ஏன் உருவாக்கப்பட்டது இந்த சிஸ்டம், ஓகே டியூசாக் எதுக்காக உருவாக்கப்பட்டது, டியூசாக் ஏன் என்னோட டியூசாக் மிஷன் என்ன, எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அப்போ ஓகே அப்போ நான் வேற எதுவுமே நான் கம்பேர் பண்ணல. இன்னைக்கு நான் டியூசாக் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு டியூசாக் ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் டியூசாக்ல போய் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், எனக்கு எல்லாருமே நோ சொன்னாங்க. டேய் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முட்டாள் கூட இது வந்து பேச மாட்டான். அந்த மாதிரி அவன் 2010ல 2012ல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா மிகப்பெரிய ஆள் இல்லையா, மிகப்பெரிய ஆள். நான் போயிட்டு வாரத்துக்கிட்டே 7 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். என்னோட சீனியர்லாம் பஞ்சாப்ல டெல்லியில எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க, நாமளும் இங்க செய்ய முடியும் தமிழ்நாட்டுல. இது வந்து இன்னைக்கு ஃபியூச்சர் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்மிஷன் ஆயிட்டு ஓகே எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாருக்கும் போய் சொல்றேன். ஒரு பையனை ஏத்துக்கள் எல்லாம் கேவலம் பண்ணி தான் அனுப்புறாங்க தவிர ஓகேடா சக்தி செய்யலாம் அப்படின்னு இது வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் என்ன ஆகும், இன்னும் நம்ம சொல்றது ஒருத்தவங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேட் ஆச்சு. 30 நாள்ல 96 பேருக்கு நான் அந்த டியூசாக்ட பத்தி சொல்லி கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் நோ சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு டியூசாக்ல மோட்டிவேட் பண்ணாங்க. எப்பவுமே நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த செமினார் நடந்தாலும் சரி, ட்ரைனிங் நடந்தாலும் சரி, நான் டியூசாக் ப்ரோக்ராம்ல இருப்பேன். என்ன காரணம்னா என்ன அங்க பூஸ்ட் பண்ணும், சார்ஜ் பண்ணும். அப்போ அந்த ப்ரோக்ராம் நான் இருப்பேன். நான் என்ன நானே சார்ஜ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஜர்னி பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் 2013 நான் யாருக்கெல்லாம் பிளான் கொடுத்தனோ அவங்களுக்கு சவாலா ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன். 2013 காலேஜ் முடிக்கலன்னா, காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே SZR பைக் யமாகால 68,500 ரூபாய் அந்த பைக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினேன். வீட்டுக்கே தெரியாது, வீட்டுல பயங்கர சண்டை.
நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆயிட்டியா, நீ என்ன என்னது யாரும் கேட்க மாட்டியா, எதுவும் பண்ண மாட்டியா. நான் என்ன நைட்டு 10 மணிக்கு எட்டு வந்து வாசல் எடுத்துட்டு எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, வாசல் எடுத்துட்டு அப்புறம் நான் போட்டு பத்துட்டேன். அவர் தூங்கி இருந்தால் பயங்க தான் பார்க்குவார், எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரு மேலே தான் நிறுத்திருக்கேன். அப்புறம் காலையில் பயங்கர சண்டை. அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் அவரே எனக்கு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் நான் எடுத்துன்னு போயிட்டு திரும்பவும், டேய் நீ சொன்னலையா டியூ சாப்பிட்டு இந்த மாதிரி முடியாதுன்னு சொன்னலையா, ஒரு டியூ சாப்பிட் மூலியமாக தான் பைக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க அப்பயும் அக்செப்ட் பண்ணல. செஞ்சோம் கரெக்டாக 111 நாளில் என்னுடைய ப்ரிவிலேஜ் ஃபர்ஸ்ட் லெவல் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா மிஸ்டர் அலெக்ஸ், மிஸ்டர் மோகன்ராஜ். இந்த லெவலில் 111 நாளில் நான் முடித்தேன். அடுத்தது 1.5 வருஷத்துல ஸ்டார், 2.5 வருஷத்துல பிரீமியர், 4 வருஷத்துல டிப்ளமேட், இன்னைக்கு மிஸ்டர் கனகராஜ் சார் இருக்கிற லெவல். அடுத்த 11 மாசத்துல அம்பாசிடர், அடுத்த 2 வருஷத்துல ஸ்டார் அம்பாசிடர். இன்னைக்கு I am going to 7th level குரோன் அம்பாசிடர் லெவல் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்கறவங்க அத்தனை பேரும், இன்னைக்கு என்ன பார்க்கறவங்க இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னேன் அவனா ஏத்துக்கல. அப்பதான் நான் புரிஞ்சது. அப்ப நிறைய விஷயத்தை பெரிய பெரிய விஷயத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் மக்களை ஏத்துக்க மாட்டேன்றான்? ஏன் மக்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் நான் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ எமோஷனல் சொல்றேன்னா, நான் என்னென்ன என்னையும் டியூ சாப்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எப்படி நான் டியூ சாப்ட் ஜாயின் பண்ணேன், 111 நாள்ல நான் ப்ரிவிலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். 111 நாள்ல டியூ சாப்ட் எனக்கு என்ன கொடுத்தது, அதே 111 நாள்ல என் ஃப்ரெண்ட் என்ன லெவல் ஆனா. நான் வாய்ப்பை சொன்னேன், அவன் ஆனா எடுத்துக்கல. ஆனா அதே 111 நாள்ல நான் என்ன ஆனேன், அவன் என்ன ஆனான். அதே 1.5 வருஷத்துல நான் என்ன லெவல் இருக்கேன், அவன் என்ன லெவல் இருக்கான். அதே 2.5 வருஷத்துல நான் என்ன லெவல் இருக்கேன், அவன் என்ன லெவல் இருக்கான். அதே 4 வருஷத்துல நான் என்ன லெவல் இருக்கேன், அவன் என்ன லெவல் இருக்கான். அப்புறம் டிப்ளமேட் ஆயிட்டு அப்பதான் புரிஞ்சது, இவன் நம்ம பிரிவிலேஜ் லெவலுக்கு கூட ஈக்குவல் இல்ல, எல்லாரும் ரிஜெக்ட். இவனை கம்பேர் பண்றதுக்கு வேஸ்ட் இல்லையா, இவன் கம்பேர் பண்றது வேஸ்ட். அப்பதான் டியூ சாப்ட் எனக்கு நான் முன்ன வருஷத்தோட இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன், முன்ன மாசத்தை விட நான் இந்த மாசம் எப்படி இருக்கேன், முன்ன 6 மாசத்தை விட இந்த 6 மாசம் நான் எப்படி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன கொடுக்குறேன், என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் என்னென்ன அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். செல்ஃப் எஜுகேஷனை சொல்லி கொடுத்தது டியூ சாப்ட். செல்ஃப் எஜுகேஷன் என்ன சார், நீ யார் அப்படின்றத டியூ சாப்ட் சொல்லி கொடுக்கும். உனக்குள்ள எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்றத டியூ சாப்ட் சொல்லி கொடுக்கும். அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி, நிறைய மோட்டிவேஷன் சுகேஷன் ஸ்பீச், நெக்ஸ்ட் கோபிநாத் சாரோட ஸ்பீச், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச், என்னோட அப்ளைஸோட ஸ்பீச், இவங்க எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளாலையும் முடியும். ஒரு காம்படிஷன் கூட ஸ்கூல்ல கலந்தது கிடையாது, ஒரு காம்படிஷன் கூட காலேஜ்லயும் கலந்தது கிடையாது. என்எஸ்எஸ் மட்டும்தான், வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் எந்த ஸ்போர்ட்ஸ்ல எதுவுமே கிடையாது. பட் டியூ சாப்ட் இன்னைக்கு அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு அவார்டு நடந்து கிடக்கு. But I really salute to God, I really salute to Dew Soft MD sir. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்ன காரணம்னா, இந்த உலகத்துல முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. முடியாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எதுக்கு சமானது எனக்கு சொல்ல தெரியல. அவன் அவ்வளவு கேவலமான ஆள், அவ்வளவு கேவலமான ஆள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏன் எதெல்லாம் முடியல, எந்த விஷயத்தை செய்யல. ஓகே, நாம இன்னைக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 120-130 பேர் இருப்போம் இல்லையா. இப்போ இங்க சாரி என்னால முடியாது அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் முடிச்சுட்டான இருக்கான். அப்ப நம்மளால ஏன் முடியாது, முடியாதுன்றதுக்கு நம்ம பயிற்சி எடுத்தா ஈஸியா. இப்போ நிறைய யாரெல்லாம் அன்மேரிடா இருக்கீங்க, எல்லாருமே அன்மேரிட்.
மேக்ஸிமம் இப்போ எக்ஸாம்பிள் லேடிஸ் நான் சொல்றேன். இங்க யாரும் மேரிடா இருக்கீங்களா மேடம்? மேரிட். இங்க யாராவது இல்ல. நீ மேரிடா? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏத்து தான் அன்மேரிடா இருந்தாங்க. மேடம் நீங்க இப்போ நீங்க சமையல்லாம் செய்வீங்களா? செய்வீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் போய் செஞ்சு அங்கதான் செஞ்சு கத்துக்குவீங்களா? அங்கதான் செஞ்சு கத்துக்குவீங்க. இப்போ அந்த விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நாள் தொடங்கிருப்பீங்கல்ல சமையல் செய்யறது, ஃபர்ஸ்ட் நாள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அம்மா வீட்டுல வந்து எதுவுமே தெரியாது, நான் எதுவும் செஞ்சதும் இல்லை. முதல் தடவை செய்யும்போது மாமியார் வீடு அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. உப்பு இதெல்லாம் சரியா போட தெரியாது. அப்படியே பழகி இப்போ கொஞ்சம் என்ன சொன்னாங்க? பழகி மீன்ஸ் பிராக்டிஸ். சைக்கிள் ஓட்டுவீங்களா நீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டும்போது எப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? +2 போய் தான் நான் சைக்கிள் +1ல சைக்கிள் கொடுப்பாங்கல்ல ஸ்கூல்ல, அப்போதான் ஃபர்ஸ்ட் சைக்கிளே என் ஃப்ரெண்டு பூமின்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். கொண்டு போய் ஒரு பாட்டி மேலெல்லாம் விட்டுருக்கேன். இப்பவும் எனக்கு நான் இது இல்லை, இப்பவும் எனக்கு வந்து பின்னாடி யாரையும் வச்சு ஓட்ட தெரியாது. நான் மட்டும்தான் ஓட்டுறது. பின்னாடி வச்சு ஓட்டுறதுனா ஒரு பயம் தான். கீழே போட்ட நம்மளே தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா நான் ஓட்டுவேன். வச்சு கீழே கொண்டே போட்டிருக்கேன். ஆனா நான் தான் ஓட்டுவேன். இப்போ நல்லா ஓட்டி கத்துக்கணும். பின்னால எந்த பாட்டி மேல விட்டுருக்கீங்களா? இப்போ வேண்டாம். ஏன்னா அது வந்து பிஃபோர் பிராக்டிஸ், இது ஆஃப்டர் பிராக்டிஸ். ஆஃப்டர் பிராக்டிஸ்ல நம்ம பர்ஃபெக்ட் ஆயிடும். பிஃபோர் பிராக்டிஸ்ல நம்மளுக்கு மிஸ்டேக் தான் வரும். எஸ் ஆர் நோ? ஓகே, தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் மேடம் ஃபர்ஸ்ட் அவங்க ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன படிக்கிறீங்க நீங்க? 8th படிக்கிறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 1வது போயிருப்பீங்கல்ல, அந்த 1வது போகும்போது அந்த ஏபிசி தான் தெரியுமா? அந்த ஆக்கா கச்சா அதான் தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் நாள் போனீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் நாள் போயிருப்பீங்க இல்லையா? அன்னைக்கே கத்துக்கிட்டீங்களா இல்ல அதை கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 2வது 3வது டைம் எடுத்தீங்களா? 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு சார். அதெல்லாம் கத்துக்கவே முடியலைங்க சார். பஸ் தாண்டி வந்து ஸ்கூல்ல கேட்டாங்க. எல்லாரும் சொல்லும்போது சில இடத்துல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் சார். ஓகே. அது கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 3rd ஸ்டாண்டர்ட்ல கத்துக்கிட்டீங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு சைக்கிளோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஓகேங்க சார். ஓட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் ஓட்டும்போது விழுந்துட்டேங்க சார். செகண்ட் நாளும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமா அது கத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பையனா போனது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சா? 1 மாசம். இவ்வளவுதான் சார். இப்போ நான் பாயிண்ட்ஸ் வரேன். நாம இப்போ நம்மளாம் என்னன்னா மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இருக்கு. யார் ஃபேமிலியாச்சு சார் எங்க ஃபேமிலியில வந்து above 40,000 இன்கம் எங்க ஃபேமிலியில வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கா? above 40,000 இல்ல. ஏன் அப்படின்னு நம்ம கீழே இல்லையா? ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு. அது மிஸ்டர் கனகராஜ் சார் சொன்னார். எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? வயசு. அந்த ஏஜ் இருக்கு சார். ஏஜ் வச்சு என்ன சார் பண்றது? அது போய் வேலை போகுமா? அதை யாரும் வாங்குவாங்களா? இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய ஏஜும் நம்முடைய டைமும்.
இதை வச்சு நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நடக்காது. ஓகே, அப்ப இதை வச்சு நாம ஏன் உலகத்துல எல்லாம் ஏன் எப்படி பண்றாங்க அப்படின்னா, நீங்க சக்சஸ் ஆன பீப்புள் அத்தனை பீப்புளோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க தொடங்கின ஃபர்ஸ்ட் தொழிலே பயங்கர படுதோல்வி இருக்கு. இப்போ இவங்க சைக்கிள் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சக்சஸ் கிடையாது, தோல்வி தான். ஆனா இருந்தாலும் சைக்கிள் ஓட்டி பழகிறத விட்டுட்டாங்களா? இல்ல. அடுத்து என்ன பண்ணோம்? ஓட்ட ஓட்ட பழகிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்த நாள் ஓட்ட நம்மளுக்கு ஏபிசிடி கத்து பழகல, ஆனா கத்துக்க இன்னைக்கு வந்துடுச்சு இல்லையா? பட் இன்னைக்கு நமக்கு ஏழையா இருக்கிறதுக்கு, நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ், அடுத்த சக்சஸ்க்கான பிராக்டிஸ் நம்ம பண்றது இல்ல. இந்த மாதிரி எவ்வளவு பீப்புள்ஸ் நம்ம இந்தியாவில் பண்றது இல்ல? 90% மக்கள் நம்ம இந்தியாவுல வித்தவுட் பிராக்டிஸ் தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நாம எடுக்கிற ஃபீல்டு தான் காரணம், நாம வளர்ற இடம் தான் காரணம், நம்மளோட அட்மாஸ்பியர் தான் காரணம். நம்ம எந்த பாசிட்டிவ் பீப்புள் கூட இருக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் நாலேஜ் கிடைக்கும், எந்த நெகட்டிவ் பீப்புள் கூட இருக்கிறோமோ அந்த நெகட்டிவ் நாலேஜ் கிடைக்கும். இதே மேடம்க்கு நிறைய பேரு நீ எல்லாம் போய் எங்க ஓட்ட போற, போய் ஓரம் நிறுத்திட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா மேடம்? உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா மேடம்? எனக்கும் சொல்லியிருக்கான். டேய் அங்க இருந்து போவாரா, ஒண்ணு போயிடுவேன், டேய் இங்க இப்ப நிறைய பேருக்கு டேய் பைக்கு உசாரா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களா, சொல்றது இல்லையா? இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருக்கிற பீப்புள் கூட தான் நம்ம டெய்லியுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்கிற பீப்புள் நாமளும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்மளும் ஒரு விஷயத்தை முடியும்னு நினைச்சு எடுத்தாலும் அது நம்மளுக்கு ரிசல்ட் வில்கம் நெகட்டிவா வருது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் விஷயத்தையே பேசிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையும் நெகட்டிவ் தான். பாசிட்டிவாவே பேசிப்பாரு, உங்களுக்கு ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான். எப்படி சார் அப்படின்னா, இப்போ மிஸ்டர் சந்தோஷ், இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் சந்தோஷ் இருக்கார் அப்படின்னா, இப்போ இவருடைய எல்லாருக்கும் தலை இருக்கு. இந்த தலைன்றது தான் ஒரு நிலம் வச்சுக்கோங்க. இந்த நிலத்துல நீ என்ன போடுறியோ அது உங்களுக்கு முளைக்கும். கரெக்டா இல்லையா? என்ன விதை போடுறியோ அது முளைக்கும். இது விவசாய நிலம். இதுல வந்து ஒரு பருத்தி போடுற, என்னது ஒரு பருத்தி போடுற, தெரியுதுல? பருத்தி எல்லாம் நிறைய பேர் வித்தியாசமா பாக்குறாங்க, பருத்தி என்னவா இருக்கும் அப்படின்னு. பருத்தி போட்டா என்ன முளைக்கும்? பருத்தி தானே வரும். நெல்லு போட்டா நெல்லு தானே வரும். வெங்காயம் போட்டா வெங்காயம் வரும். உருளைக்கிழங்கு போட்டா உருளைக்கிழங்கு வரும். நீ என்னவா போடுறியோ அதுதானே வரும். அப்போ நீ வாழ்க்கையில என்னவா ஆகும் இங்க நினைக்கிறியோ, என்ன விதைய போடுறியோ அந்த மாதிரி தான் ஆகுவ. இதுதான் சொன்னா 1942ல திங்க் பாசிட்டிவ். யார் சொன்னது? ஜெய்பால் கேட்டி. இதுதான் நம்ம இந்தியாவுக்கு சொன்னாரு. யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீ என்ன போடுறியோ அது முளைக்கும். இதுக்கு மோட்டிவேஷன் எங்க சார் கிடைக்கும்? சத்தியமா நம்ம இந்தியாவில் மோட்டிவேஷன் பண்றதுக்கு நம்ம இந்தியா மக்கள் லாய்க்கு. ஏன்னா மோட்டிவேஷன் பண்ற பீப்புள் 10% தான். அந்த 10% பீப்புள் நீ பார்க்கவே முடியாது டெய்லியும். உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் கிடைக்கும்? 10% பீப்புள் பார்க்கவே முடியாது, உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் கிடைக்கும்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அந்த டிமோட்டிவேட் பண்றவங்க கூட தான் டெய்லி தூங்கிட்டு, டெய்லி சாப்பிட்டு, டெய்லி காலேஜ் போயிட்டு, டெய்லி திரும்ப தூங்கிட்டு, திரும்ப என்ன பண்றோம்? ரொட்டைன் ஒர்க்கா நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும்? சக்சஸ்க்கு மிகப்பெரிய வாழ்க்கையில எந்த விஷயத்தை நம்ம அடையிறதுக்கும் மிகப்பெரிய விஷயம் மோட்டிவேஷன். அது நியூஸ் ஆஃப்ல பெரிய கன்செப்ட் இருக்கு சார், பெரிய கன்செப்ட் இருக்கு. இந்த மோட்டி என்னை எப்பெல்லாம் முடியாதுன்னு நான் உட்கார்ந்தனோ எங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அம்மா ஒத்துக்கல. இதுதான் டெய்லி லேப்டாப் தூக்கும் போது, அப்புறம் நைட் 10க்கு வருது,
என்ன பண்றான்னு தெரியல, 4-5 வருஷமா இப்படியே சுத்திங்கிறான். அவன் கூட பிறந்தவன் மாசம் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறான், 5,000 ரூபாய் காசு கொடுக்குறான். இவன் காலேஜ் முடிச்சுட்டு 3-4 வருஷமா சும்மா லேப்டாப் தூக்கி சுத்திங்கிறான். அதெல்லாம் இப்படி போயிடும் புறம்போக்கா இப்படி பேசிட்டு இருக்கான். எங்க அப்பனை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா நான் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சக்சஸ் ரேஷியோ நம்ம இந்தியாவுல கம்மி பாஸ். நம்ம இந்தியாவோட சக்சஸ் ரேஷியோ கம்மி. இன்னைக்கு நம்ம இந்தியாவை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு நான் இந்த ப்ரோக்ராம் வைண்ட் அப் பண்ணலாம். இதுல இன்னைக்கு இங்கெல்லாம் வந்திருப்பீங்க, நிறைய பேர் ஊட்டியில தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நிறைய பிளேசஸ்லாம் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர், அடுத்தது எடப்பாடி, ஈரோடு, எல்லாத்துக்கும் நிறைய பிளேசஸ் வந்திருக்காங்க. திருச்சியா, கொடுமுடி, நிறைய பிளேசஸ் வந்திருக்கீங்க. பட் சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் டியூஸ் ஆஃப் நம்ம செய்யணும், டியூஸ் ஆஃப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்ல இதை நான் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். நம்ம இந்தியாவில் இன்னைக்கு மக்கள் தொகை வந்து 140 கோடி. இன்னைக்கு மக்கள் தொகை 140 கோடி. இதுல எவ்வளவு பேர் சார் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றான் அப்படின்னு பார்த்தா வெறும் 1.5 கோடி. சரி, டாக்ஸ்னா எதுக்கு? டாக்ஸ் எதுக்கு யூஸ்? நாட்டுல அதிக வருமானத்தை, நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் டாக்ஸ் மட்டும்தான். சரி, வேற என்ன வருமானம் நாட்டுக்கு இருக்கும்? நம்ம நிறைய பேர் இலவசம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இலவசம் எப்படி வருது? வரி பணம் தானே. அப்போ நாட்டோட வரி பணம் அதிகமாச்சுன்னா நமக்கு இலவசம் மேக்சிமம் இன்னும் அதிகமா வரலாம், இல்ல வராது கூட போகலாம். அது வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணும். ஓகே, இப்போ நம்ம நாட்டுல 140 கோடியில வெறும் 1.5 கோடி பேரு நாட்டுக்கு டாக்ஸ் கட்டினா நாட்டோட ஜிடிபி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நாட்டோட வருமானம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? 4 பேர் இருக்கும். இப்ப 4 பேர்ல நீங்க எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க. இதே 4 பேரும் சம்பாதிச்சா இப்ப சாரோட வீட்டுல வந்து 4 பேர் சம்பாதிக்கிறாங்க. இது 4 பேர் இருக்காங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த 2 பேர் சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் எல்லாம் அந்த மீதி 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப இதுல ஒன்னும் அந்த கல்யாணம் அது இது ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சந்திக்கிறது எல்லாமே அந்த 2 பேர் சம்பளத்தை வச்சுதான். சப்போஸ் இவரோட வீட்டுல இன்னும் 4 பேரும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா இன்னும் 4 பேர் சம்பாதிச்சா அந்த 40,000 ரூபாய் வருமா? 40,000 ரூபாய் வந்தா 20,000 ரூபாய் ப்ராப்ளத்துக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் போயிட்டு மீதி 20,000 ரூபாய் டெபாசிட்ல இருக்குமா? இதுதான் நாடு. நம்ம நாட்டுல நல்லா சம்பாதிக்கிறது எவ்வளவு பேர் அப்படின்னா 10%. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் ஒரு தனி மனுஷனோட வருமானம் எவ்வளவுன்னா ஒரு மாசத்துக்கு 3,500 ரூபாய். அமெரிக்காவோட ஒரு மாசத்துக்கு ஒரு தனி மனுஷனோட வருமானம் 2 லட்சம் ரூபாய். என்ன காரணம் அப்படின்னா அவன் 16 வயசுல இருந்து பணம் சம்பாதிக்கிறத செய்யறான். ஆனா நம்ம நாட்டுல 16 வயசுல ஒரு பையன் பணம் சம்பாதிச்சானா நீ பண்றது தப்புடான்னு சொல்லிவிடுவான். படிப்பை விட்டுட்டு பணம் சம்பாதிச்சாதான் தப்பு, படிச்சுக்கிட்டே பணம் சம்பாதிச்சா யார் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட்ல இருக்கு? எந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு? எந்த கவர்மெண்ட்டும் சொல்லல.
அப்போ நாட்டோட இன்கம் அதிகரிக்கணும்னா ஒரு தனி மனுஷனோட வருமானம் அதிகமா இருக்கும். அந்த தனி மனுஷனோட வருமானம் எவ்வளவு இருக்கணும்? ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு above 3 lakh இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு தனி மனுஷனோட வருமானம் இருந்தா மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5% டாக்ஸ் ஆச்சு பே பண்ண முடியும். ஓகே, அவள ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க? 140 கோடியில வெறும் 2200 பேர். வெறும் 2200 பேர். ஓகே, எப்படி சார் மத்த கண்ட்ரி எல்லாம் இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மலேசியா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஜெர்மன் எடுத்துக்கோங்க, இத்தாலி எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, ரஷ்யா எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரி எடுத்துக்கோ, எப்படி அந்த கண்ட்ரில வளர்ச்சி நாடா இருக்கு? என்ன பண்றாங்கன்னா அங்க 16 வயசுல ஒரு பையனுக்கு 10வது படிக்கும் போது அவனுக்கு பிசினஸ் சொல்லி கொடுக்கறான். நம்ம நாட்டுல டேய் இந்த பொழப்பெல்லாம் வேணாம், போய் குரூப் 4க்கு ட்ரை பண்ணு, கிடைச்சா லக்கு போயிரு, வாழ்க்கை சூப்பரா போயிடும். அடுத்தது ஒசூல் இருக்கவே இருக்கு அசோக் லைலாண்டு முடிச்சியா டிப்ளமோ போனியா 10,000க்கு, அப்படியே ஒரு 26 வயசுல கல்யாணம் பண்ணியா, அப்படியே வாழ்ந்தியா, அப்படியே பிரச்சனை செத்து போயிடலாம். இப்படின்னு எஜுகேஷன். அப்புறம் விட்டா திருப்பூர் பனியன் கம்பெனி, அவனுக்கு எங்க இருக்குது? வேற என்ன கம்பெனி? எங்க பெருந்தூர் சிப்கார்டு இருக்கும். படிக்கும் போது எங்க வேலைக்கு போலான்னு தான் முடிவு பண்றோம் தவிர 100 பேருக்கு வேலையை கொடுக்கணும்ன்ற மைண்ட் ஏன் நம்ம நாட்டுல வரமாட்டேங்குது அப்படின்னா, ஏன்னா நம்முடைய கல்வி அந்த மாதிரி, நம்மளுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் அந்த மாதிரி, நமக்கு சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷன் அந்த மாதிரி. ஏன்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கரெக்டா இருந்ததா தானே சொல்லி ஏத்துக்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா இருப்பான். ரிசார்ட்ல ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் காலேஜ் முடிச்சிட்டேன். 2014ல ஒரு பையன் அட்மிஷன் ஆகுறான். அந்த பையன் டிசாப்ல வந்த உடனே நான் என்ன சொன்னோம், தம்பி பர்சனாலிட்டி பத்தி நம்ம பர்சனாலிட்டி வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்க யூபிஎஸ் எக்ஸாமு, இந்த எஸ்எஸ்பி, நீங்க இந்த மாதிரி ஐபிஎஸ் ஐஎஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டாப் ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்க ட்ரைனிங் பண்ண இந்த அகாடமிக் போனீங்கன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான செலவு பண்ணாங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. டெல்லி இந்த மாதிரி மும்பை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் தான் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற ஐஏஎஸ் கோர்ஸ்லாம் நார்மல், நீங்க அங்க போய் படிச்சு பாருங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுவோம். நாங்க சொன்னோம் டிசாப்ட் வந்த உடனே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நாங்க சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் பர்சனாலிட்டி இருந்தா அடுத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, அந்த பையன் என்ன பண்ணினா ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஸ்லீப்பர் செப்பலை போட்டு தான் டிசாப்ட்குள்ள என்ட்ரி ஆகும். ஒரு ஆஃப் பேண்ட் சட்டை போட்டு ஒரு நார்மல் பேண்ட் போட்டு தான் என்ட்ரி ஆகும். ஓகே, பைசா பாட்டியோட நகை அடகு வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்க அவன் என்ன பண்ணான், ஓகே எல்லாமே மாறிட்டான். ஒரு நாள் காலேஜ் போயிருக்கான், 2 நாள் காலேஜ் போயிருக்கான், 3 நாள் காலேஜ் போயிருக்கான். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், பேக் எடுத்துட்டு போனான். நல்லா பர்சனாலிட்டி தான் போவான், நல்லா ஷூ போட்டு நல்லா ஜென்டில்மேனா போவான். போயிட்டு மதியம் 1 மணிக்கு காலேஜ் முடியும். காலேஜ் முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கமே ஆஃபீஸு. அங்க வெறும் கால் நடந்தோம்னா சட்டெல்லாம் இன்வென்ட் வெளியே விட்டு கையெல்லாம் மடிச்சு விட்டுவாங்க. அப்புறம் என்னப்பா ஆயிடுச்சு உனக்கு, நம்ம நெகட்டிவிட்டி ஆகி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னப்பா இப்படி வர ஷூலாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்புறம் சார் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு சார் அப்படின்றான் பையன். காலேஜில் போய் என்ன பிரச்சனை ஆகும், இப்போ என்ன எப்படி இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே. அவன் உட்காந்துட்டு சொல்றான், சார் கிளாஸ் நடந்துட்டே இருந்துச்சு, ஒரு வாத்தியார் என்னை எழுப்பினாரு. என்னை எழுப்பி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு. அதுக்கு நான் ஆன்சர் சொல்லல. அதுக்கு என்ன வேற ஆப்போசிட்டா என்ன ரியாக்ட் பண்ணாரு.
மற்ற பசங்கள்லாம் எப்படி வந்திருக்காங்க, நீ எப்படிதான் வந்திருக்கன்னு கேட்குறாரு. இதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்றதுன்னு கேட்குறேன். இவர் பர்சனாலிட்டியா இருக்காரு, நல்லா ஷூ போட்டுருக்காரு, நல்ல ஜென்டில்மேனா இருக்காரு, ஒரு காலேஜ் பையன். நீ வந்து ட்ரெஸ் பண்றதுக்கு தான் லாய்க்கு, நீ வந்து ஷூ போடுறது தான் லாய்க்கு, இதுக்கு தான் லாய்க்கு, நீ வந்து படிக்கிறதுக்குலாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்களாம் எப்படி சட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி வந்திருக்காங்க, நீ எப்படா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இவர் உண்மையாக வாத்தியாரா? இவர் வாத்தியாரா? என் கண்ணு முன்னால கிடைச்சாருன்னா அவரை வச்சு செய்யணும். இவர் வாத்தியாரம், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய காலேஜ் ஹெச்ஓடி என்னுடைய ரொம்ப க்ளோஸா பேசுவேன், நல்ல ஒரு ஜென்டில்மேனு. அவரை நான் பார்த்தேன். என்னை பார்த்த உடனே என்ன சார் மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க, அவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னால பேசிட்டு வந்தது, திடீர்னு எதிர்த்தா ஆபீஸ்க்குள்ள பார்த்துட்டேன். அப்புறம் எதிர்த்தா அவரை பார்க்கும்போது நல்லா செம்மையா பேசினாரு, செம்ம பர்சனாலிட்டியா இருக்கீங்க. இவரு வாதி ஒரு விஷயத்தை பார்த்தா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்ரிசியேட் பண்ண. நீ நான் எங்க போற, நீ எல்லாம் எங்க உருப்பட போற, இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணா மற்றவங்க எப்படி எக்ஸாம் ஆகும்? ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், அது நம்ம டிமோட்டிவேட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி இந்த பையனை என்ன பண்ணிருக்காங்க, அத்தனை பேரையும் வச்சு கிளாஸ் ரூம்ல இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த பையன் எல்லாமே ஷூவை கழட்டி பேக்ல போட்டு எல்லாம் சட்டை போட கழட்டி போட்டு அப்புறம் வரோம். இதுதான் காலேஜ் தான் பாருங்க. பர்சனாலிட்டி அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கான். பர்சனாலிட்டி பேசுறதுக்கு தெரியாம நிறைய பேர் டியூஸ் பணக்கார பசங்க அட்மிஷன் வராங்க. அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறைய வீட்டில் நான் போய் பார்த்துருக்கேன், பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு வாரிசு ஒண்ணு வேணும் இல்ல, அந்த வாரிசு எப்படி இருக்கணும், ஜென்டில்மேனா இருக்கணும்ல. நம்ம அம்மா திருபாய் அம்பானி கூட 2 பசங்க, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. இன்னைக்கு முகேஷ் அம்பானி கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கான், அனில் அம்பானி ஏன் சம்பாதிக்கிறதுல? 2 பேருக்கு தான் சொத்து பிரிச்சு கொடுத்தார் திருபாய் அம்பானி. ஏன் ஒருத்த மட்டும் டெவலப் ஆகணும், இன்னொரு பையன் எங்க அவனை பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? அப்படின்னா ஏன், என்ன காரணம்? நாலேஜ், பர்சனாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் இருந்தாலும் நாங்க டெவலப் பண்ண முடியும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்தா போதுமா? சாப்பிட்டா 1 இல்ல 10 நாள் போய் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு வளர்ந்துருவோம். பாருங்க, சிம்பிள். ஆனா அறிவு வளரணும்னா டேக் மினிமம் ஃபுட். ஓகே, அப்பதான் அறிவு வளரும். அப்போ அந்த பையன் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது அப்போ நியூஸ் ஆஃப் இஸ் வெரி கிரேட். ஏன்னா 220 சாஃப்ட்வேர் கோர்சஸ் இன்னைக்கு C++, ஜாவா, XML, வெப்.NET, அனிமேஷன் கோர்ஸ், எல்லா கோர்சஸும் நம்ம என்ன பண்ணலாம், இங்க படிக்க முடியும். இன்னைக்கு நீங்க படிக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சம்பந்தப்பட்டது. நீ என்ன ஆகும்னு நினைக்கிறியோ, சார் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணணும், இல்ல சார் நான் வந்து பிரைவேட், நான் ஒரு கிரியேட்டிவிட்டி, நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும், இல்ல சார் நான் ஒரு பெரிய இன்கம் வாங்கணும், நான் பெரிய ஜாபுக்கு போகணும், நீ என்ன வேணாலும் இது எல்லா விஷயத்துக்குமே டியூசாஃப்ட் உங்களை கிரியேட் பண்ணிவிடும். அதான் டியூசாஃப்ட். நிறைய பேருக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். இட் இஸ் யுவர் விஷ். ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம இந்தியா 2021 போயிட்டு இருக்கு. இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு, 21st செஞ்சுரியில இப்போ அதான் போயிட்டு இருக்கு இல்லையா, 21st செஞ்சுரியில இன்னைக்கு உமன்ஸ் அண்ட் யங் இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியால ஒரு கேட்டகரி வைஸ் இருக்கு. அந்த கேட்டகரி வைஸ் படிதான் ஒவ்வொரு பையனுக்கும் ஜாப் கிடைக்கும்.
எப்படி அப்படின்னா நம்ம இந்தியால 50% மக்கள் எதை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர். அமெரிக்கால 3% தான் விவசாயம், இந்தியால 50% விவசாயம். அதே மாதிரி 20% ஜாப், சாரி பிசினஸ். இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில, நல்லா பெரிய இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஓனரா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு 20%. 10% மக்களுக்கு ஜாப், கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப். மீதி 10% வந்து பிலோ 15 ஏஜ்ல இருக்கவங்க நம்ம இந்தியால 10%. இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90% வரும். சரி, 80% வரும். 10% வந்து ஆல்ரெடி சக்சஸ் பீப்புள். 10% பீப்புள் யார் அப்படின்னா நம்ம இந்தியால 25 வயசுக்கு மேல 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க நம்ம இந்தியால இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 கோடி 20 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஃபியூச்சர் என்ன? இங்க மட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதிகம் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, எல்லா கண்ட்ரில அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இதுக்கு அந்த கண்ட்ரிக்காரன் என்ன தெரியுமா முடிவு பண்றான்? அந்த கண்ட்ரி என்ன தெரியுமா மோட்டிவேட் பண்ணுது? அந்த கண்ட்ரிஸ் பிசினஸ் மோட்டிவேட் பண்ணுது. பிசினஸ் எப்படி? நெட்வொர்க். படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது, படிச்சுக்கிட்டே சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற விஷயத்தை மோட்டிவேட் பண்றாங்க, நாலேஜ் கத்துக்கிற விஷயத்தை மோட்டிவேட் பண்றாங்க, ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் பண்றாங்க, பிசினஸ் மோட்டிவேஷன் பண்றாங்க. அதனால ஒரு பையன் ஆகிறனா, ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்ல போறான், ஒருத்தன் பிசினஸ்ல போறான், நீ ஜாபுக்கு போன அவனை மோட்டிவேட் பண்றான். நம்ம இந்தியால ஜாபை மட்டும்தான் மோட்டிவேட் பண்றான். அதனாலதான் நம்ம இந்தியா ஏழையா இருக்கிறது காரணம். இந்தியாவில் இருக்கிற பீப்புள் ஏழையா இருக்கிறது காரணம். என்னைக்கு 60%க்கு மேல நம்ம இந்தியால நாட்டுக்கு வருமான வரி கட்டுறாங்களோ, ஐடிஆர் கட்டுறாங்களோ, அந்த அன்னைக்கு தான் நாடு வல்லரசு நாடு ஆகும். இது எழுதி வச்சுக்கோங்க. ஏபிஜே சார் சொல்லிட்டு போனார் இல்லையா, 2020 வல்லரசு நாடு ஆகும். கொரோனா தான் அதிகமாச்சு, வல்லரசு நாடாக சத்தியமா ஆகாது. ஓகே, அந்த வல்லரசு நாடு ஆகணும்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களோட வருமானமும் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். மிஸ்டர் கனகராஜ் சார் இந்த கொரோனாவில் 6 மாசத்துல மட்டும் அவருடைய இன்கம் 5,80,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. மார்ச்ல ஜூன் ஜூலைக்குள்ள கொரோனா ஃபுல் லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா சார்? எப்படி சார் அது எப்படி? கொரோனால வந்து எவன் சம்பாதிச்சாங்க தெரியுமா? யாராவது சம்பாதிச்சாங்க தெரியுமா? ஜியோ சிம் காரன் சம்பாதிச்சான், பப்ஜி கேம் வச்சிருக்கவன் சம்பாதிச்சான், வாட்ஸ்அப் வச்சிருக்கவன் சம்பாதிச்சான், பேஸ்புக் வச்சிருக்கவன் சம்பாதிச்சான், நீ மொபைல் வச்சிருக்கிற அத்தனை ஆப்புக்காரன் சம்பாதிச்சான், மொபைல் கடைக்காரன் சம்பாதிச்சான். நமக்கு இருந்துச்சு வருமானம் வந்துச்சு. ஏதாவது நீ செய்யற வேலை டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரியும் ட்ரேடிங் தகுந்த மாதிரியும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வச்சிருக்கிற அத்தனை மொபைல்லையும் ஒவ்வொருத்தர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆப் மூலியமா. நீ என்ன லெவல் ஆகும்னு நினைக்கிறியோ அந்த லெவலை உருவாக்குறது தான் டியூசர்ட்டோட பிளான். இட் இஸ் அவர் மிஷன். ஸ்கில் இந்தியா. ஆர் யூ ரெடி? ரெடியா? ஓகே, நான் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சார் நான் வைண்ட் அப் பண்ணலாம். 2 பேரு ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய கோயில் கட்டுறதுக்கு முடிவு பண்றாங்க. அந்த கோயில் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டு அந்த சிற்பிங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சிற்பிங்க 2 பேரு ஓகே நம்ம ஒரு மலையில போயிட்டு எந்த பாறை வந்து நல்லா இருக்குதோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம கோயிலுக்கு சிலை செதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அந்த மலைக்கு கூட்டு போயிட்டு எது நல்லா இருக்கு பாருங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 2 சிற்பிங்களும் 2 கல் அங்க இருக்குது. அந்த 2 கல்லும் இதுக்கு முன்னால என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா,
அப்பப்ப பேசிக்குதுங்க. டேய், நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வெயிலேயே செத்துட்டு இருக்கிறோம், நமக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு இந்த 2 சிற்பிகளும் ஊர் மக்கள் எல்லாம் போறாங்க. கரெக்டா அந்த 2 கால் அந்த பாறையும் பாக்குறாங்க. இது நல்லா சாமிக்கு நல்லா சிலை செதுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை சூஸ் பண்றாங்க. ஓகே, பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து எடுத்துக்கலாம், வண்டி எடுத்து வந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு போயிட்டு அந்த 2 பாறையில ஒரு பாறை சொல்லிச்சா, டேய் நீ ஒரு பாறை பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குது, இன்னொரு பாறை பயங்கர சோகமா இருக்குது. நீ போனா உன்னை வெட்டுவாங்க, உன்னை உடைக்குவாங்க, உன்னை கொத்துவாங்க, இதெல்லாம் நீ தாங்கிட்டு நீ இருக்கு பாரியா, அதுக்கு இந்த வாழ்க்கையை நிம்மதிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவா இருக்கிற பாறை கிட்ட நெகட்டிவ் பாறை என்ன பண்ணுது சொல்லுது. அப்ப அந்த பாசிட்டிவ் பாறை சொல்லுது, நம்ம எப்படா எத்தனை நாளா இதே மாதிரி இருக்கிறது, இங்க இருக்கிறதுக்கு பதிலா எல்லாரும் வணங்குற மாதிரி கொஞ்ச நாள் அடியை தாங்கிட்டு நாம காலமுறை நம்மளை கும்பிடுற மாதிரி நம்மளை சிலை செதுக்கி நம்மளை கோயில் வைக்குவாங்க, அந்த மாதிரி போறோம்டா. கொஞ்ச நாள் வழி தாங்கினா போதும், நமக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகமா பண்ணுவாங்க, டெய்லி நம்மளை வணங்குவாங்க, டெய்லி நம்மளை பூஜை பண்ணுவாங்க, நம்மளுக்கு வாழ்க்கை பூரா சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு அந்த பாறை சொல்லுது. அந்த பாறை அதுக்கு ஒத்துக்கிறதே கிடையாது. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பாறையை எடுத்துட்டு போறாங்க, அந்த சூஸ் பண்ண பாறையை. அந்த பாறை போகுது, அதை செதுக்குறாங்க, சிலையா செதுக்கி அதை கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்ப எல்லாம் செஞ்சு அந்த கோயில் அந்த மூலஸ்தானத்துலயும் அங்க வச்சுட்டு பூஜைகள் எல்லாம் ரெடி பண்ண எல்லாம் பயங்கர ஈவெண்ட் நடக்குது. அப்போ அந்த படிக்கு கல்லு தேடினாங்க, இன்னைக்கு கிடைக்கல. ஆனா அந்த மலையில ஏதோ ஒரு பாறை ஒன்று விட்டு வந்தோமே, அந்த பாறை பத்திரிக்கை ஆனா அந்த படிக்கு கல்லு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை அந்த இன்னொரு பாறை விட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பாறைக்கு அந்த பாறையை எட்டு வந்து அந்த படிக்கு செதுக்கி அந்த படிக்கு போட்டுருக்காங்க. அப்பதான் இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல வந்தாங்க இல்லையா, அப்பதான் சொல்லிச்சா, இந்த படிக்கு போட்ட அந்த பாறை உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற சிலையை பார்த்து அந்த அந்த அவருடைய ஃப்ரெண்டு தானே, அவரை பார்த்து கேட்டுச்சா, நீ அப்பயே சொன்ன, நான் தான் கேட்கல, இன்னைக்கு நான் என்னை எல்லாரும் மெதிக்கிறாங்க, உன்னை எல்லாரும் வணங்குறாங்க. புரிஞ்சுதா? நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீ அதை எப்படி யூஸ் பண்ற அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற அந்த வழி. பணக்காரன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் வித்தியாசமா டைம் பார்க்க மாட்டான், வேலையை ஹாப்பியா செய்வான். ஏழை என்ன பண்ணுவான்னா டைம் பார்த்து வேலை செய்வான். அதனால அவன் ஏழையா இருக்கிறதுக்கா. பணக்காரன் டைம் பார்க்க மாட்டான், இது ஏன் வேலை அப்படின்னு செய்வான். இன்னைக்கு மோடிஜி இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் செய்யற வேலையை கிளீனா செய்வார். அவருக்கு பதவி தேடி போச்சு. ஆனா நம்ம பதவி வேணும்னு தேடுவோம், ஆனா நமக்கு கிடைக்காது, சத்தியமே கிடைக்கும். என்ன காரணம்னா ஒர்க்க வேலையை செய், பலன் எதிர்பார்க்காது, வேலை ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அந்த மாதிரி எனக்கு செஞ்ச வேலைக்கு கடவுளா அமைச்சுட்டு வந்த ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்கு. இதே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கு, இன்னும் நம்ம இந்தியாவில் 140 கோடி, நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னைக்குதான் 8000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நான் முடிவெடுக்க முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் நினைச்சா நம்ம இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க முடியும். அது நெட்வொர்க் ஆக முடியும். அப்படின்னு எப்படி சார் அப்படின்னா, ஒரு தனி மனுஷனோட வருமானம் ஒரு காலேஜ் படிக்கும் போதே ஒருத்தர் ஜெனரேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இதுல மிகப்பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. எப்படி சார் அப்படின்னா, நான் 2017 நான் ஒரு கார் எடுத்தேன். மகேந்திரா வெரிட்டோட 8 லட்சம் ரூபாய் கார் எடுத்தேன். அப்புறம் 2020 கொரோனாவுக்கு முன்னால மந்த் ஜனவரி 22 என்னோட பர்த்டே அப்போ நான் ஒரு 9 லட்சம் ரூபாய் ஒரு கார் எடுத்தேன். இந்த 2 கார் எடுக்கும் போதும் எங்கிட்ட ஒரு பேங்க்குக்கு நான் கொஞ்சம்
லோனுக்காக போகும்போது அப்ப என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. சார் என்ன கார் சார் சூஸ் பண்ணியிருக்கீங்க, கொட்டேஷன் கொடுங்க சார், அப்புறம் உங்களுடைய இது பேன் கார்டு கொடுங்க, நான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எவ்வளோ எலிஜிபிள் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் நீங்க ஐடிஆர் பே பண்ணியிருக்கீங்களா, ஐடி பே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சார் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கார் எடுக்கும்போது கேட்டாங்க, சார் ஐடி வச்சிருந்தா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக வரும், உங்களுக்கு லோன் அதிகமாக கிடைக்கும், பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு புரிஞ்சது நல்லா. இந்த விஷயம் எனக்கு எப்போ கிளியர் ஆச்சுன்னா, நான் டீம்ஸ் ஆஃப் 2012 அட்மிஷன் ஆயிட்டு 2017 தான் எனக்கு புரியுது, கவர்மெண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இவ்வளவு விஷயம் கவர்மெண்ட்ல இருக்கா, ஒரு ஐடிஆர் பே பண்றது மூலியமா. ஏழை யோசிக்கிறது இல்ல, நாட்டுக்கு அதான் எம்ஜிஆர் படத்தை சொல்லிருக்காங்க இல்லையா, நாடு என்ன செய்தது உனக்கு, நீ என்னடா செஞ்ச நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம யோசிக்கணும், நாம எதுனா இன்புட் கொடுத்தாதான் நமக்கு அவுட்புட் சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப எனக்கு அந்த லாஸ்ட் 2012 கட்டலாம், 2013, 2014, 2015, 2016 சார் என்கிட்ட 4 வருஷம் ஐடிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் என்னுடைய ஆடிட்டர் கிட்ட எல்லார்ட்டையும் நான் அந்த ஐடிஆர் வாங்கி நான் அவர் பேங்க்ல கொடுத்தேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. என்ன சார் வயசு இவ்வளோ கம்மி தான் உங்களுக்கு, இவ்வளோ ஐடிஆர் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த 2016 மட்டும் என்னோட 2016, 2017 இன்கம், என்னோட இன்கம் 20 லட்சம் ரூபாய். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சார் இவ்வளவு கம்மி வயசு தான் ஆகுது, இப்பதான் 25 தான் ஆகுது, இவ்வளவு ஐடிஆர் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் விவசாய ஃபேமிலி இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம லோனுக்காக பேங்க்குக்கு போவோம். லோனு சார் எனக்கு லோனே கொடுக்க மாட்டேன்றாங்க சார், பேங்க்ல மேனேஜர் என்ன அலைய விடுறாரு அப்படின்னு நிறைய பேர் நீங்க அப்பா அம்மா சொல்றது பார்த்துருக்கீங்க. ஏன் தெரியுமா, நீ நாட்டுக்கு டாக்ஸ் மட்டும் கட்டுப்பாரு, டாக்ஸ் எப்படி நீ வருமானம் வந்தா தான் டாக்ஸ் கட்ட முடியும் இல்லையா? அப்ப நாட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுப்பாரு, உங்களுடைய இன்கம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்வாரு. நீங்க 5000 ரூபாய் சம்பாதிச்சு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா டாக்ஸ் கட்ட முடியாது. வித்தியாசமா இன்கம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சா நாட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணும். நீ 3 வருஷம் டாக்ஸ் பே பண்ணா உனக்கு 30 லட்சம் 30 கோடி கொடுப்பாங்க கவர்மெண்ட். இது எப்படி? அதுதான் பவர் ஆஃப் ஐடிஆர். சார் எனக்கு வந்து லோனு இதுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு வந்து இந்த லோன் கொடுக்க மாட்டேன், எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு. நீங்க ஐடிஆர் மட்டும் கட்டி பாருங்க. இது வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான், நான் இன்கம் டாக்ஸே படிச்சுட்டு தான் வந்தேன், ஆனா இந்த விஷயத்தை ஒரு பாயிண்ட் கூட என் காலேஜ் 2012 டிஸ்ஆப் ஜாயின் பண்ணேன், 2013, 2014, 2015, 2016 இந்த 4 வருஷத்துல ஐடிஆரோட பவர் எனக்கு டிஸ்ஆப் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி நாட்டுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய பீப்புள் நம்ம இந்தியால வெறும் 1.5 கோடி பேர் தான். அதுல டிஸ்ஆப் ஏகப்பட்ட பேர். ஓகே சார், இன்னைக்கு நான் இளைஞனா இருக்கலாம், நான் கொஞ்சம் வயசா இருக்கலாம், இல்ல நான் கொஞ்சம் சீனியர் சிட்டிசனா இருக்கலாம், என்ன இல்லைன்னா ஐடிஆர் பே பண்றதுக்கு வயசே கிடையாது. நீ இன்னைக்கு போய் பேன் கார்டு அப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எதுனா ஒரு ப்ரோஜெக்ட், நிறைய பேர் பேன் கார்டு வச்சிருப்பீங்க, ஆனா எதுக்கு வச்சிருப்பீங்க தெரியாது. யாரெல்லாம் இருக்கு பேன் கார்டு, பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லார்ட்டும் இருக்கா? இந்த பேன் கார்டு எதுக்குன்றது புரிஞ்சுதா? அட்மிஷன் பண்ணிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை டிஸ்ஆப்ல அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு பேமெண்ட் வர ஒவ்வொரு பேமெண்ட்டும் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு அங்க 5% டாக்ஸ் டிடக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிட்ட அந்த 5% டாக்ஸ் உனக்கு லாஸ்ட் இயர் எண்ட்ல நீ அதை ரிட்டர்ன் கூட பண்ணலாம். உனக்கு கவர்மெண்ட் வட்டி போட்டு கொடுக்கும். அடுத்தது
நீ சப்போஸ் நான் ஒரு கார் எடுக்க போனோம் சார், இல்ல சார் நான் ஒரு வீடு, ஏன்னா இன்னைக்கு இந்த சின்ன வயசுல நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு 30 வயசுக்கு மேல போனா நம்மளுக்கு பண நெருக்கடி நிறைய வரும். அப்ப எங்கன்னா பேங்கை தேடி அலையும். அந்த பேங்கை தேடி அலையும் போது உன்னுடைய இன்கம் பிலோ 30 இயர்ஸ்ல உன்னுடைய இன்கம் அவ்வளவு இருந்துச்சுன்னா உன்னை தேடி உங்க பேங்க் அலையும். இது யாருக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க யாரும். வேணா செஞ்சு பாருங்க, அப்புறம் புரியும் ஐடிஆரோட வேல்யூ என்ன. இதை டியூஸ் ஆஃப் ஈஸியா பண்ணிட்டு இருக்கு. இதுக்காகவே டியூஸ் ஆஃப் எத்தனை லட்சம் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. நான் 3 வருஷம் காலேஜ் படிச்சேன், ஐடிஆர் பத்தி சொல்லிக் கொடுக்கல. ஆனா இன்கம் டாக்ஸ் ஒரு சப்ஜெக்டே வச்சு பிபிஏல இன்கம் டாக்ஸ் பத்தி வரும் இல்லையா, ஒரு நாலேஜ் கொடுக்கல. பட் டியூஸ் ஆஃப் 9 வருஷத்துல லைஃபையும் செக்யூர் பண்ணிட்டு இவ்வளவு நாலேஜையும் கொடுத்துருக்கு. இட் இஸ் வெரி அமேசிங் சிஸ்டம். இன்னைக்கு 45 லட்சம் பேர் இன்னைக்கு சூப்பரா டியூஸ் ஆஃப் ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன 16 வயசு 10 வயசு 9 வயசுல சூப்பர் ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்ன சொன்னேன்ல, அந்த 10% இளைஞர்களோட ஃபியூச்சர் என்ன தெரியுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எல்லா கண்ட்ரிலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இருக்கு. ஆனா அந்த ரேஷியோவை எதை வச்சு அந்த நாடு ஈக்குவல் பண்றாங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீ என்ன வேணாலும் செய், நீ ஜாப் பண்ணு, பிசினஸ் பண்ணு, எதுனா பண்ணு, பார்ட் டைமா நீ ஒரு நெட்வொர்க் பண்ணு, அப்போ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இது எல்லா கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கு, எல்லா கண்ட்ரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இது சப்ஜெக்ட் இன்னைக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இன்னைக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் வந்துருச்சு. டெல்லியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்ஜெக்டே வந்துருச்சு. லாஸ்ட் இயர் கொரோனாக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டாங்க பசங்க டெல்லியில, கொஸ்டின் பேப்பர் சொல்லிருந்தாங்க. ஓகே, அதனால இன்னைக்கு ஃபியூச்சர் சார், நான் நீங்க என்னதான் பேசுங்க, நான் 8000 சம்பளத்துக்கு தான் சார் போவேன் அப்படின்னா போய் தான் பாருங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் நான் சம்பளத்துக்கு தான் சார் போவேன் அப்படின்னா ஒரு 6 to 1 வருஷம் டியூஸ் ஆஃப் செஞ்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உன்னுடைய பர்சனல் ஹைஜீன், உன்னுடைய டிசிப்ளின், உன்னுடைய குவாலிட்டி, உன்னுடைய இன்டர்னல் பர்சனாலிட்டி, உன்னுடைய எக்ஸ்டர்னல் பர்சனாலிட்டி, உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், எல்லா குவாலிட்டியும் உனக்கு அந்த வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகும். ஓகே, இன்னைக்கு நீங்க 2 பேர் இருக்கீங்க, அப்படி திரும்புங்க. இப்போ இந்த 2 மேடம் இருக்காங்க இல்லையா, இப்போ 2 பேரும் வந்து ஜாபுக்கு போறாங்க. இந்த ஜாபுக்கு போகும்போது இந்த மேடம் வந்து நிறைய குவாலிட்டி வச்சிருக்காங்க. என்னது, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல பர்சனாலிட்டி இருக்கு, நல்லா ஒரு 10 பேர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லா குவாலிட்டியும் இருக்கு. ஆனா இவங்க மார்க் எடுத்தது எவ்வளவு தெரியுமா? இவங்க பார்டர் மார்க். ஓகே, பார்டர் மார்க். அந்த மேடம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100க்கு 100 மார்க். ஆனா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியாது, ஒரு மெயில் பண்றது தெரியாது, ஒரு வாட்ஸ்அப் நோட் தெரியாது, ஒரு குவாலிட்டி எதுவும் கிடையாது. ஆனா படிக்கிறத கொடுத்தா ரோபோ மாதிரி படிக்கும், இப்படி இப்படி போடுவாங்க, அப்படியே 100 மார்க் வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி கேட்டீங்க நிறைய இருக்கு. ஓகே, அந்த மாதிரி படிப்போம். ஓகே, இப்ப யார புதுசா இருக்கீங்களா? நீ புதுசா, நீங்க புதுசா, நீங்க நீங்க வேற யார் புதுசு? இந்த பக்கம் நீங்க புதுசு. இப்போ நீங்க எல்லாரும், நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஒரு கம்பெனி. ஓகே, எல்லாருக்கும் ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த 2 பேர்ல நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க? இவங்க கிட்ட எல்லா குவாலிட்டி இருக்கு, ஆனா இவங்க கிட்ட பார்டர் மார்க் தான் இருக்கு. இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்து வச்சிருக்காங்க, நிறைய ஜென்டில்மேனா இருக்காங்க, பர்சனாலிட்டி இருக்கு இவங்க கிட்ட.
அவங்கிட்ட மார்க் மட்டும் தான் இருக்கு 100க்கு 100 கோல்டு மெடலிஸ்ட் யூனிவர்சிட்டி, ஆனா வேற எந்த குவாலிட்டியும் இல்லை. இப்ப 2 பேரும் உங்க கம்பெனிக்கு இன்டர்வியூ வராங்க. 2 பேர்ல யாரை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? இவங்களவா? ஏன்? சொல்லுங்க. என்ன தருங்க? சொல்லுங்க மைக். ஏன் மார்க் தானே முக்கியம் நமக்கு? மார்க் வச்சு நம்ம மார்க் வச்சு என்ன சொல்ல போறது? குப்பல் தான் போனது. இப்போ நீங்க வந்து கம்பெனி ஓனர் மாதிரி சொல்லுங்க செலக்ட் பண்ணுங்க. ஓனர் செலக்ட் பண்ணீங்களா? இன்னும் நல்லா யோசிங்க. யோசிச்சுதான் சொன்னீங்களா? கரெக்டா ஆன்சரு? ஓகே, யாருக்கு? அவங்க ஸ்கில்ல வந்து நிறைய வச்சுருக்காங்க. அப்போ வந்து எப்படி கம்பெனி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. வெளியே ஃபாரின்லாம் போனாலும் அவங்க அதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலிமா வந்து கம்பெனியெல்லாம் எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம், எது மூலிமா பண்ணால் டெவலப் ஆகும் அப்படின்னு அவங்க நிறைய யோசிப்பாங்க. இது மாதிரி ஸ்டடீஸ் மூலிமாவே வந்து இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு லோ லெவலில் யோசிப்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்கும்போது நிறையா அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸலென்ட், சூப்பர். நீங்க இப்போ வந்து கம்பெனி ஓனர், இப்போ உங்க கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு தான் நீங்க ஆளை சூஸ் பண்ணுவீங்க. எல்லா கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு தான் ஆளை பிடிக்கிறாங்க. ஓகே, என் கம்பெனி லாஸ்ட் போகிறதுக்கு ஆளை பிடிக்க மாட்டாங்க. எல்லா கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு தான் ஆள் பிடிக்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஆளை பிடிப்பீங்க? கம்பெனி டெவலப் பண்ணுற மாதிரி பார்க்கணும்னா நம்ம அதிக மார்க் எடுக்கிறதா இல்ல, இப்போ இவங்களவா அவங்களவா? அவங்களதான் சொல்லுங்களா? எப்படி? கம்பெனி ஓனராக பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க சார். உங்களுக்கு தேவை இருக்கலாம். இப்போ கம்பெனி ஓனர் மேலே வந்து இல்ல, புரிஞ்சுதா? இவங்க 2 பேரும் எந்த நான் சொன்னது? இவங்கிட்ட எல்லா நாலேஜும் இருக்கு. அதனால இருக்கவங்கிட்ட மார்க் மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க எதை வச்சு சூஸ் பண்ணுவீங்க உங்க கம்பெனி டெவலப்? அதான் யார் சூஸ் பண்ணுவீங்க? புரியலையா? புரிஞ்சுதா? இப்ப சொல்ல பாருங்க, இவங்கிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்கு, ஆனா மார்க் இல்ல. அவங்க கிட்ட மார்க் இருக்கு, கோல்டு மெடலிஸ்ட், ஆனா குவாலிட்டி இல்ல. என்ன குவாலிட்டி இல்ல? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குவாலிட்டி இல்ல, பர்சனாலிட்டி இல்ல. முதல் சர்டிஃபிகேட்ல 100க்கு 100 மார்க் இருக்கு, அவ்வளவுதான். பேசுறவங்க பேச மாட்டாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, இப்போ யார சூஸ் பண்ணுவீங்க? ஏன் முன்ன எப்படி சொன்னீங்க? இவ்வளவு சூஸ் பண்ணுவீங்களா? கரெக்டா? உண்மையா? நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, உண்மையா சொல்லுங்க. நீங்க இப்ப கம்பெனி ஓனர், சூஸ் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பாக ஸ்கில் இருக்கிறவங்க சூஸ் பண்ணுவேன். ஏன்? ஏன்னா அவன்கிட்ட இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு. ஒருத்தவங்க வந்தால் எப்படி அவங்க அட்டன் பண்ணி எப்படி பேசணும் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார். சார் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் மார்க் தான் சூஸ் பண்ணுவாங்க, நீங்க ஸ்கில்னு சொல்றீங்க. எப்படி? ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து அவங்க என்ன கேள்வின்னு புரியல நினைக்கிறேன். இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்சா இதுல யாராச்சும் மார்க்னு சொன்னீங்களா? சரி, கீழே இருக்கவங்க யாராச்சும் சொல்லுங்க. சார் மார்க் தான் சார் இம்பார்ட்டன்ட். ஸ்கில் இம்பார்ட்டன்டா மார்க் இம்பார்ட்டன்டா? எது? சரி, தேங்க் யூ. நீங்க சாரி இப்ப சொன்னாங்கல்ல, ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தேன். நல்லா படிக்கிற பொண்ணு. 10th ஸ்கூல் செகண்ட், 12th பயாலஜில செகண்ட் வந்தேன். அந்த படிப்பு வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சரிங்களா? நான் ஸ்கூல்ல முடிச்சிட்டு பார்ட் டைம் ஒர்க் போன யூஸ் ஆஃப் ஜாயின் பண்றதுக்காண்டி நான் பார்ட் டைம் ஒர்க் ட்ரை பண்ணேன். 5 கடை ஏறினா எனக்கு ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. நானும் நல்லா படிப்பேன், பேசவே தெரியாது. ஸ்கூல் ரொம்ப மோசமா போட்டிருப்பேன். 5 இடத்துலயும் ஒண்ணுமே எங்களை
சொல்லியிருக்க போல அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் சொன்னேன் உங்களை வந்து 25,000 சம்பளத்தை வந்து மாசம் வேலைக்கு வர சொல்றாங்க அப்படின்னு போன வாரம் சொன்னேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் டியூஸ் ஆப்ல இதை கத்துக்கிட்டனால என்னை பத்தி ரீச் ஆனதுக்கு 25,000 மாசம் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவு வேலை எடுத்து பாருங்க. சம்பளம் அதிகரிக்கும் 50 ஆகும். அப்புறம் கூட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, கால் ஷீட் கேட்பாங்க. சார் ஐ வாண்ட் யுவர் அப்பாயின்மெண்ட் to my company. Please visit. நீங்க சீஃப் கெஸ்ட் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு. இட் இஸ் ஃபேக்ட், நடந்துட்டு இருக்கு. நியூஸ் ஆப்ல என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் பல கம்பெனி சீஃப் கெஸ்டா போயிட்டு இருக்காங்க, ரிப்பன் கட் பண்றதுக்கு, கம்பெனி ஓபன் பண்றதுக்கு. ஓகே லீடர்ஸ், இன்னைக்கு படிப்பு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 50,000 சீட் வாங்க முடியுமா? டிகிரி சர்டிஃபிகேட் பிகாம் வேணுமா, பிஎஸ்சி வேணுமா, பிஏ வேணுமா? give me 50,000 I will give certificate. Certificate not a matter. Skill. அம்பானி கிட்ட ஸ்கில் இருந்துச்சு, டிகிரி கிடையாது. ரஜினிகாந்த் கிட்ட ஸ்கில் இருந்துச்சு, சர்டிஃபிகேட் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கிட்ட ஸ்கில் இருந்துச்சு, சர்டிஃபிகேட் கிடையாது. எடப்பாடி சார் கிட்ட ஸ்கில் இருந்துச்சு, சர்டிஃபிகேட் கிடையாது. பிஹெச்டி முடிச்சவன்லாம் படிக்காதவன் தான் வேலை செய்யறான். பிஹெச்டியே முடிக்காதவன், டிகிரியே படிக்காதவன் பிஹெச்டிக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். ஓகே ஆர் யூ ரெடி? அப்போ நாம வளர்த்துக்க வேண்டியது ஸ்கில். மார்க் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆர் யூ ரெடி? தயாரா? அதே மாதிரி டிசிஷன். இப்ப இவளெல்லாம் பேசிட்டு நீங்க போய் டிசிஷன் யாருக்கு கேட்க கூடாது, எங்க அண்ணன் மாதிரி கேட்க கூடாது. சார் எங்க மாமன் ஆர்மி இருக்காரு, எங்க மாமன் போலீஸா இருக்காரு, எங்க மாமன் குரூப் 4ல செலக்ட் ஆயிட்டு பிஏஓ இருக்காரு. நம்ம ஊர்ல யார் தெரியுமா பெரிய ஆளுங்க, கொஞ்சம் அதிகமா படிச்சுக்கணும். அதே மாதிரி எதுனா ஒரு வேலையில இருக்கிறவங்க ஊர் பூரா அவங்க நம்புவோம். ஆனா எங்க எங்க பாருங்க நடக்குதுமா சுத்தம் டம்மி பீஸ். ஏன் நம்மளுக்கு அவன் பெரியவனா தெரியறான் அப்படின்னா, நீ வில்லேஜுக்குள்ள பார்த்தனாதான் அவன் பெரியவன். நீ உலக லெவல்ல பாரு, அவன் சின்ன தூசு. ஓகே, அப்போ இந்த உலகத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம அவங்க இருக்கிற நாலேஜுக்கு நாம போயிட்டோம்னா அவங்கள விட அடிமையா தான் ஆகும். ஓகே, டேக் ரைட் டிசிஷன். உங்களுக்கு நீங்க சுயமா எடுங்க. ஓகே, நான் டியூஸ் ஆஃப் செஞ்சாலும் சரி, நான் டியூஸ் ஆஃப் செய்யலாலும் சரி, டிசிஷனை நீங்களே எடுங்க. ஏன்னா சப்போஸ் டிசிஷனை வேற ஆள் கையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த டிவி இருக்கு, டிவி உங்களது, ரிமோட்டும் உங்களதா இருக்கும். சப்போஸ் டிவி உங்களது, ரிமோட்டை பக்கத்துல வீட்டுக்காரன் கொடுத்துட்டு வச்சுக்கோ, அவன் வீட்டுல அவனுக்கு பிடிச்ச சேனலை வச்சு பார்த்துருப்பான். அப்புறம் நீ அவனுக்கு வச்ச சேனலை நீ பார்த்துருப்ப. இட் இஸ் நாட் லைஃப். ஒரே ஒரு டைம் தான் நான் பிறந்திருக்கேன். அது நான் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீ சூஸ் பண்ணி நீ டிசிஷன் எடுத்து, தோல்வி அடைஞ்சாலும் டிசிஷன் நம்மளதா இருக்கணும், வெற்றி அடைஞ்சாலும் டிசிஷன் நம்மளதா இருக்கணும். சார் எங்க அப்பா சொன்னாரு அதனால நான் சேர்ந்துக்கிறேன். எங்க அப்பா சொல்லல, ஆனா நான் சேர்ந்தேன். எங்க அப்பா சொல்லி தான் சேர்ந்துக்கணும். என்ன காரணம்னா, அம்பானி அப்பா சொல்லல, ரஜினிகாந்த் அப்பா சொல்லல, பில்கேட்ஸ் அப்பா சொல்லல. சொன்னவங்க அப்பா போறோம், ஏதோ ஒரு 5,000-10,000 வேலையில் இருக்கான், போய் பாருங்க பசங்க. சொல்லாத அப்பனுக்கு ஆப்போசிட்டா செஞ்சாங்க பத்தியா, இன்னைக்கு அவன் தான் லீடர். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து அன்னைக்கு எடுத்த ஒரு பில்கேட்ஸ் இன்னைக்கு 10 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறான். அன்னைக்கு எடுத்த ஒரு அம்பானி இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறான். இன்னைக்கு எடுத்த டிசிஷன் மிஸ்டர் அசோக் லைலாண்ட் ஓனர் இன்னைக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறான். நான் 2012 எடுத்த டிசிஷன் 8,000 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன்
பல லட்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே, டேக் ரைட் டிசிஷன் யுவர் செல்ஃப். தேங்க் யூ. இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. டுமாரோ நாமக்கல் ஒரு பெரிய ஈவென்ட் இருக்கு. வெல்கம் டு நாமக்கல். நாமக்கல் கூட வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஐடிஆர் காலேஜ் மேக்ஸிமம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஐடிஆர்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். அதை நீங்க யூஸ் ஆஃப் நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நீங்க அதை ஜர்னி பண்ணுங்க. உங்களுக்கு கூட்டு வந்து டிசிஷன் அதுக்கான சொல்யூஷன் கேட்குறதுக்கு என்ன நெக்ஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு அதுக்கான ஸ்டெப்பை நீங்க ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு ஜர்னி பண்ணுங்க. ஓகே, சூப்பரா நாம ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த 10% பீப்புள் நான் சொன்னாலே முன்ன இன்னைக்கு அந்த 10% பீப்புளுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு 100 பேர் செய்யற வேலையை இன்னைக்கு ஒரு மிஷின் செஞ்சுட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லா மேன் பவருமே மிஷின் கைக்கு போயிடுச்சு. இனிமேல் மேன் பவர் எல்லாமே போய்தான். அதனால காலேஜ் படிக்கும் போது நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகுறது எப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா. ஓகே, ஆர் யூ ரெடி? தேங்க் யூ. நிறைய கோவா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் கோவா போக போறோம். கோவான்றதுன்னு நார்மல் கிடையாது. நம்ம ஊர்ல கோவா போற மாதிரி கிடையாது. டாடா இதுல டிராவல்ஸ்ல போயிட்டு அங்க பீச்ல குளிச்சுட்டு அப்படியே துணியை மாதிரி வரது கிடையாது. அங்க நம்ம யூஸ் ஆஃபோட கோவா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றது ரெசார்ட்ல. ஓகே, நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மார்னிங் ஒரு பர்சன் அச்சீவ் பண்ணாரு. பேர் என்ன? மிஸ்டர் தர்மன். எந்த ஊரு? ஓ, இவரா? ஓகே, அப்படியே வாங்க. என்ன பேர்? மிஸ்டர் தர்மன். மார்னிங் கரெக்டா 2 பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. தர்மபுரியில் ஒரு ஆள் அச்சீவ் பண்ணிருக்காரு. இங்க தர்மன் இல்லையா? என்ன ஊர்? ஊதிவூர். எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருப்பூர் டிஸ்ட்ரிக்டா? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கோவா அச்சீவர் ஆயிருக்காரு. இவர் 2 நைட் 3 டேஸ் கோவால இவருக்கு எல்லாமே ஃப்ரீ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். நான் தாய்லாந்து போனேன்னு சொன்னேன் இல்லையா? தாய்லாந்து போறது, கோவா போறது எல்லாம் ஃப்ரீயா போக முடியும். ஓகே, அதுக்கான ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. அச்சீவ் பண்ணுங்க. வெல்கம் டு என்ஜாய் கோவா, தாய்லாந்து, துபாய், மொரிஷியஸ், நேபாள் எல்லாமே. ஓகே, தேங்க் யூ. தீனால் சுட்ட புண்ணு உள்ளாது மாறாது, நாவினால் சுட்டவோடு. இந்த உலகத்துல உன்னை யாரெல்லாம் கேவலமா பேசுறாங்களோ, அசிங்கமா பேசுறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, காரி துப்புறாங்களோ அவங்க முன்னால ஒரு கமிட்மெண்ட் எடு. வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஓகே, தேங்க் யூ. ஜெய் யூ சார்.